problem based on problem based on integral by part. சரிங்களாப்பா? ஸோ இப்போ இன்டெக்ரல் பை பார்ட்னா என்னதுன்னா கொஞ்சம் கவனிச்சே வாங்க. இது ஒன்றுமே ரொம்ப சிம்பிள்ப்பா. இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா ரெண்டு ஃபங்க்ஷன். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெக்ரல் நான் எழுதி காட்டுறேன். இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ஜி ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ரெண்டுமே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஎக்ஸ் வச்சு நம்ம இன்டெகிரேட் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு வந்து இதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் மேல பார்த்தது. ஸோ மேல வந்து இவ்வளவு நிறைய ஃபார்முலாஸ் பார்த்தோம். ஸோ அது இங்க தேவைப்படும். அதையும் தாண்டி இங்க எக்ஸ்ட்ரா நிறைய தேவைப்படும். நம்ம டிஃபரன்ஷியேஷன் இங்க யூஸ் பண்ணுவோம். சரிங்களாப்பா? இப்போ நமக்கு இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு டேர்ம் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மல்டிபிளிகேஷனா இருந்துச்சுன்னா இது நம்ம என்ன பண்ண முடியாது, டைரக்டா இன்டகிரேட் பண்ண முடியாது. அதனால கவனிங்க, இன் டேர்ம்ஸ் ஆஃப் மல்டிபிளிகேஷன் இருக்குது. சரிங்களா? மல்டிபிளிகேஷன் நம்மளால டைரக்டா என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து இது இன்டகிரேட் பண்ண முடியாது. சரிங்களா? அப்ப நான் என்ன பண்ண போறேன், ஒரு டேர்மை வந்து நல்லா கவனிங்க, நான் ஒரு டேர்மை வந்து நான் யூன்னு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இன்னொரு டேர்மை நீங்க பாத்தீங்கன்னா வந்து நான் டிவின்னு ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ இதுல பாத்தீங்கன்னா எதை ஃபர்ஸ்ட் எடுக்கணும் நல்லா கவனிங்க. இதுல எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு, ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சம்மை பொறுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த சம்மை பத்தி டிஸ்கஸ் பண்ண சொல்ல சார் ஃபர்ஸ்ட் நான் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுக்கணுமா இல்ல வந்து ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கணுமா நீங்க கொஸ்டின் கேட்கலாம். நான் பாத்தீங்கன்னா இதை நான் யூங்கிறது என்ன எடுத்திருக்கேன், எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்து டிவிங்கிறது வந்து நீங்க ஜி ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் எடுத்திருக்கீங்க. இல்ல சார் நான் வந்து இது எப்படி எடுக்க போறேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து யூவை வந்து நான் ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறேன் சார். யூ வந்து ஜி ஆஃப் எக்ஸும் நான் வந்து டிவியை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் எடுத்துக்கிறேன் சார். என்னோட இஷ்டம் போல எடுத்துக்கலாமா சார்? புரிஞ்சுக்க முடியுதாமா? புரிஞ்சுக்க முடியுதா? நான் இந்த ரெண்டு பேட்டர்ல எதனாலும் எடுக்கலாம். ஆனா எதை ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ரூல் இருக்குதுமா. சரிங்களாப்பா? புரியுதாப்பா உங்களுக்கு? அப்ப எதை நான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது. இதே மாதிரி இன்டெக்ரல் பை பார்ட்ங்கிறது ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஐ லேட், நான் வந்து லேட்டா வந்துட்டேன், இதான் கண்டிஷன்மா. அப்ப நம்ம இன்டெக்ரல் பை பார்ட் பண்ண சொல்ல இந்த கண்டிஷனை கண்டிப்பா என்ன பண்ணீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். என்ன கண்டிஷன் அப்படின்னா ஐ மீன்ஸ் இன்வர்ஸ். அப்ப இந்த ஃபங்க்ஷன்ல இது ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன் இருக்குது இல்ல, இந்த ஃபங்க்ஷன்ல இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். வாட் இஸ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா சைன் இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ், tan inverse, secant inverse, cosecant inverse and cot inverse. ஸோ இப்படி இன்வெர்ஸ் டேர்ம் ஃபர்ஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த இன்வெர்ஸ் டேர்ம் இதான் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரில இதான் இன்வெர்ஸ். ஸோ இந்த இன்வெர்ஸ் டேர்ம் ஃபர்ஸ்ட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதை தான் எடுக்கணும். சரிங்களாமா? இது வந்து ஐ மீன்ஸ் என்னது இன்வெர்ஸ். அடுத்து என்ன இருக்குது எல். வாட் இஸ் எல்? எல் மீன்ஸ் என்னது நமக்கு லாகிரதம். சரிங்களா? எல் மீன்ஸ் நமக்கு லாக். ஸோ லாக் இருக்கணும். எல் மீன்ஸ் லாக். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஏ மீன்ஸ் அல்ஜிப்ரா. டி மீன்ஸ் trigonometry. So E means exponential. சரிங்களாப்பா? அப்போ நமக்கு இந்த நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் எழுதிருக்கோம்ல அதெல்லாம் இந்த ஃபங்க்ஷன். அப்ப இந்த ஃபங்க்ஷன்ல வந்து யாரை நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர்ல தான் இப்போ நீங்க வந்து சூஸ் பண்ணணும். நீங்க வந்து இதுல ஆர்டரை மாத்தக்கூடாது. ஐ லேட் இந்த ஆர்டர் ஃபர்ஸ்ட் இன்வெர்ஸ் இருந்தா அதை சூஸ் பண்ணணும். அடுத்து லாக், அல்ஜிப்ரா, ட்ரிகோனோமெட்ரி, எக்ஸ்போனன்ஷியல் தான் ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும். சரிங்களா? நீங்க எதையுமே என்ன ஆர்டரை மாத்தக்கூடாது. சரிங்களாப்பா? இது உங்களுக்கு புரிஞ்சுச்சாமா? இன்டெக்ரல் பை பார்ட் எப்ப பண்ணணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து மல்டிப்ளிகேஷனா இருக்க சொல்ல ஒண்ணு பண்ணணும். அடுத்து வந்து அதுல எந்த ஃபங்க்ஷன் நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கணும், எந்த ஃபங்க்ஷன் நீங்க செகண்ட் எடுக்கணும் என்ன பண்ணணும், நீங்க வந்து சூஸ் பண்ணணும். அதை சூஸ் பண்ணது என்ன பண்ணீங்க வந்து ஐ லேட்டுங்கிறத நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அப்போ இது மூலமா என்ன பண்ண நான் வந்து எது ஃபர்ஸ்ட் நான் எடுக்கணும், எதை நான் யூவா எடுக்கணும், எதை வந்து நான் டிவியா எடுக்கணும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது புரியுதா பாருப்பா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த், இது புரிஞ்சுச்சாமா? ஓகேமா? நான் எக்ஸாம்பிள் எழுதிக்கிறேன். எக்ஸாம்பிள் எழுதி நம்ம சம்முக்குள்ள போகலாம். சரிங்களாமா? அப்ப இங்க பாருங்க சம் எக்ஸாம்பிள். ஆக்சுவலா அது நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் எழுதிக்கிறேன். இந்த பக்கத்துல எழுதிக்கிறேன். ரிசல்ட் பண்ணிட்டே வாங்கம்மா. ஸோ இன்டெக்ரல் நான் ஒரு இ பவர் எக்ஸ் லாக் எக்ஸ் நான் டிஎக்ஸ் எடுக்கிறேமா. அப்ப இங்க பாருங்க ரெண்டு டேர்ம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மல்டிபிளிகேஷனா இருக்கிறாங்களா.
அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் கண்டிஷன் டெஃபினட்டா இப்போ நீங்க வந்து இன்டெகிரல் பை பார்ட் அந்த வார்த்தை எழுதிக்கணும் இன்டெகிரல் பை பார்ட் அப்படின்னு எழுதி சரிங்களா அப்ப அது மூலமா என்ன பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் நான் இது யாரை வந்து யூன்னு எடுக்கணும் யாரை வந்து டிவின்னு எடுக்கணும் அப்படின்னா இந்த கண்டிஷன் நீங்க பார்க்கணும் சரிங்களாமா ஃபர்ஸ்ட் ஐ மீன்ஸ் இன்வெர்ஸ் இதுல இன்வெர்ஸ் இருக்குதான் பாருங்க இன்வெர்ஸ் மீன்ஸ் ட்ரிக்னாமெட்ரி இன்வெர்ஸ் அது இல்ல அப்ப இது நமக்கு வராது அடுத்து எல் மீன்ஸ் லாக் அப்போ லாக் ஃபங்க்ஷன் முன்னாலையும் இந்த இ பவர் எக்ஸ் பின்னாலே வந்துடும் மாறிக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட் இதுல என்ன இருக்குது லாக் தான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்ப இதை தான் நம்ம என்ன எடுக்கணும் யூன்னு எடுக்கணும் லாக் எக்ஸ் சோ மீதி இந்த என்ன இருக்கும் இ பவர் எக்ஸ்ங்கிற செகண்ட் ஃபங்க்ஷன் கண்டிப்பா டிஎக்ஸ் இந்த ரெண்டையும் சேர்த்து நீங்க என்ன பண்ணணும் டிவின்னு எடுக்கணும் அப்ப இ பவர் எக்ஸ் அண்ட் டிஎக்ஸ் புரிஞ்சுக்க முடியுதாப்பா புரிஞ்சுக்க முடியுதா அப்ப எதை நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும் எதை வந்து நம்ம யூவா எடுக்கணும் எதை வந்து நம்ம டிவியா எடுக்கணும் அப்படின்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுதா மராஜா ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த் புரிஞ்சுக்க முடியுதாமா ஓகே நல்லா கவனிங்க இதை ரெண்டு ஃபங்க்ஷன் தான் மல்டிபிகேஷன் கொடுப்பாங்க மூணு ஃபங்க்ஷன் கொடுக்க மாட்டாங்க சரி மூணு ஃபங்க்ஷன் டெஃபினட்டா கொடுக்க மாட்டாங்க இப்போ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் பாருங்க இன்னொரு எக்ஸாம்பிள் இன்டெகிரல் எப்படி இருக்குன்னா ஒரு sin x கொடுக்குறேன் எக்ஸாம்பிளுக்காண்டி கொடுக்குறேன் ஒரு cos இன்வெர்ஸ் x கொடுக்குறேன் இன்டு dx இதுல யாரு ஃபர்ஸ்ட் வருவாங்கன்னு சொல்லுங்க பாப்போம் ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க யூங்கிறது யாரு யூங்கிறது யாருமா what is the u function very good cos inverse so யூங்கிறது யார் இதுல இருப்பாங்க கண்டிப்பா this is called as u சரிங்களா அப்ப கண்டிப்பா மீதி என்ன இருக்குதோ this is called as நமக்கு dv சரிங்களா புரிஞ்சுக்க முடியுதா உங்களால புரிஞ்சுக்க முடியுது இல்லமா நம்ம சம்முக்குள்ள போயிடலாமா சம்முக்குள்ள போலாமா ராஜா போலாமா சரி இப்போ நான் இன்டெகிரல் பை பார்ட்ல நம்ம எப்படி வந்து ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு சரிங்களாமா ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி வந்து f of x g of x இந்த dx ஃபங்க்ஷன்ல ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து மல்டிப்ளிகேஷனா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் யாரு செகண்ட் ஃபங்க்ஷன் யாரு அப்படின்னு டிஃபைன் பண்ணியாச்சு இப்போ அடுத்து நான் u dv ன்னு எடுக்கிறேன்ல அப்ப கவனிங்க நான் இன்டெகிரல் f of x into g of x dxங்கிறது இருக்கிறத நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்டெகிரல் இந்த டேர்மை வந்து u ன்னு எடுத்துட்டேன் இந்த டேர்மை வந்து நான் dv ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்ப u dv உடைய ஃபார்முலா என்னன்னா uv மைனஸ் இன்டெகிரல் v du இதான் நமக்கு தேவையான இன்டெகிரல் பை பார்ட்டோடைய ஃபார்முலா நோட் பண்ணிக்கங்கப்பா சோ இன்டெகிரல் பை பார்ட்டோடைய ஃபார்முலா இதான் நமக்கு தேவையான ஃபார்முலா சோ இப்போ எப்படி நம்ம எடுப்போம்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம u dv ன்னு எடுப்போம் அப்ப இந்த u dv உடைய ஃபார்முலா நீங்க பாத்தீங்கன்னா uv மைனஸ் இன்டெகிரல் v du சோ இங்க ஒரு ஸ்டார் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க சோ இதான் நமக்கு தேவையான ஃபார்முலா நோட் பண்ணிட்டீங்களாப்பா நோட் பண்ணிட்டீங்களாமா இப்போ நம்ம சம்முக்குள்ள போறோம் பாருங்க நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது இன்டெகிரல் பை பார்ட்டோடைய ஃபார்முலா மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்டெகிரல் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டெகிரல் v du நான் ஃபர்ஸ்ட் சம் போறேன் சோ கொஞ்சம் பொறுமையா ஸ்லோவே நடத்துங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் பார்க்க போறோம் சோ மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால கவனிச்சே வாங்கம்மா சோ எக்ஸாம்பிள் சம் 1மா சரிங்களாமா பாருங்க சப்டிவிஷன் 1 என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்டெகிரல் x e பவர் x dx மா சரிங்களா அப்ப நல்ல கவனிங்க இதுல x ஒரு ஃபங்க்ஷன் e பவர் x ஃபங்க்ஷன் இந்த ரெண்டுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் எப்படி இருக்குது மல்டிப்ளிகேஷன் உட்கார்ந்திருக்காங்க அப்ப கண்டிப்பா என்ன பண்ணணும் இன்டெகிரல் பை பார்ட் பண்ணணும் சோ இன்டெகிரல் பை பார்ட்ல கண்டிப்பா நமக்கு என்ன தேவைப்படும் ஐலேட்னு ஒரு வார்த்தை தேவைப்படும் மறந்துடக்கூடாது இதை படி தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் யாரு செகண்ட் ஃபங்க்ஷன் யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணணும் சரிங்களா இதுல ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் யாரு நீங்க சொல்லுங்க பாப்போம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது யார் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இன்வெர்ஸ் இல்ல லாக் இல்ல அல்ஜிப்ரா இருக்காங்களா வாட் இஸ் அல்ஜிப்ரா என்னது x ஸ்கொயர் x plus 1 x minus 2 இதான் நமக்கு தேவையான அல்ஜிப்ரா டேர்ம் அப்ப இத நமக்கு யாரு வந்து u ன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து x தான் நமக்கு u டேவா இருப்பாங்க சரிங்களா அடுத்து நமக்கு என்னது ட்ரிக்னாமெட்ரி இது ட்ரிக்னாமெட்ரி கிடையாது அடுத்து இருக்குது எக்ஸ்போனன்ஷியல் மீதி என்ன இருக்குதோ அதான் நமக்கு தேவையான dv யா இருப்பாங்க ஓகே புரிஞ்சுச்சாமா ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த் இந்த ஸ்டெப் புரிஞ்சுச்சாமா உங்களால புரிஞ்சுக்க முடியுதாமா இத புரிஞ்சுச்சா ரிப்ளை பண்ணுப்பா எஸ் நான் என்ன பண்றேன் நான் u எழுதுகிறேன் சோ u ஈக்குவல் டு x மா அடுத்து dv ஈக்குவல் டு e பவர் x dx மா சரிங்களாமா இப்போ நான் என்ன பண்ண போறேன் கவனிங்க நமக்கு இப்போ எதெல்லாம் தேவை இந்த இடத்துல ஃபார்முலால u தேவை u இருக்குது v சோ அப்ப நமக்கு இந்த இடத்துல dv தானே சார் இருக்குது இதுல எப்படி நம்ம u கொண்டு வரணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை என்ன பண்ணணும் ரெண்டு சைடும் டேக்கிங் இன்டகிரேஷன் ஆன் போத் சைடு நான் ரெண்டு பேரும் என்ன பண்ண போறேன் இன்டகிரேட் பண்ண போறேன் ஓகேவா அப்ப இதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா dv யோட இன்டகிரேஷன் v
ஈக்குவல் டு இ பவர் எக்ஸோட இன்டகிரேஷன் இ பவர் எக்ஸ். சரிங்களா? அதை பிளஸ்ங்க போடுறது அவசியம் இல்லாம கடைசியா ஃபைனல் அங்கோட்டு போட்டுக்கலாம். அப்படி நமக்கு இப்போ என்ன தெரியும் பாத்தீங்கன்னா u தெரியும் அண்ட் v தெரியும். அடுத்து இங்க என்ன இருக்குது? du இருக்குது. சோ du என்ன அர்த்தம்? இந்த u நீ என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. சோ x பொறுத்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா கவனிச்சே வாங்க. இது எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட் பண்ணீங்கன்னா இது du by dx னு வரும். சரிங்களா? நம்ம டைரக்டா என்ன பண்றேன்? டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x னு சொல்றதை விட நான் டைரக்டா இதையும் நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன், இதையும் நீ டிஃபரன்ஷியேட் பண்ணேன். அப்போ நீங்க u நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா du னு வரும். x நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு ஆன்சர் dx னு வரும். ஆக்சுவலா இந்த ஸ்டெப் எப்படி இருக்குன்னா இப்படி வரும். சரிங்களா? நீங்க வந்து x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா du by dx னு சொல்லுவீங்க. x நீங்க பண்ணீங்கன்னா ஆன்சர் 1. அப்ப இந்த 1 கூட நீங்க வந்து இந்த dx மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் du ஈக்குவல் டு dx னு வரும். புரிஞ்சுச்சா ராஜா? ரிப்ளை பண்ணுங்கம்மா. புரிஞ்சுச்சா? ரிப்ளை பண்ணுங்கப்பா அரவிந்த். ரிப்ளை பண்ணுங்கப்பா. புரிஞ்சுச்சா அரவிந்த்? ரிப்ளை பண்ணுங்கம்மா. எஸ். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? பை யூசிங் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எழுதிக்கிறேன். இன்டெகிரல் பை பார்ட்டோட ஃபார்முலா இன்டெகிரல் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டெகிரல் v du. ஸோ இதான் நம்ம கொஸ்டின். அப்போ எழுதிக்கங்க. ஸோ இன்டெகிரல் x e பவர் x dx ஈக்குவல் டு கொஞ்சம் பொறுமையா பார்த்து பார்த்து அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் u உடைய ஆன்சர் இருக்குது x. ஸோ x இன்டு v உடைய ஆன்சர் e பவர் x மைனஸ் இன்டெகிரல் v உடைய ஆன்சர் இருக்கு பாருங்க ஒரு e பவர் x du உடைய ஆன்சர் ஒரு dx. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? ஸோ இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இதனுடைய ஆன்சர் x ஒரு e பவர் x மைனஸ் ஸோ இன்டெகிரல் e பவர் x நீங்க இன்டெகிரல் பண்ணீங்கன்னா வாட் இஸ் ஆன்சர் e பவர் x. ஸோ இதுல இன்டகிரேஷன் ஃபுல்லும் கேன்சல் ஆயிட்டனால பிளஸ் ஒரு c போடுங்க. ஸோ இதான் நமக்கு தேவையான இன்டெகிரல் x e பவர் x dx உடைய ஃபைனல் ரிசல்ட். புரிஞ்சுச்சாமா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். புரிஞ்சுச்சா ராஜா? புரிஞ்சுச்சாமா? இதுல காமனா பண்ணுங்க e பவர் x காமனா எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். மற்றபடி இதான் நமக்கு ஃபைனல் ரிசல்ட். இன்னும் சிம்பிளிஃபிகேஷன் பண்றா இருந்தா என்ன பண்ணுங்க? நீங்க வந்து இந்த ரெண்டுக்குமே காமனா இதுக்கும் காமனா e பவர் x எடுத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் எல்லாம் e பவர் x எடுத்தீங்கன்னா ஆன்சர் x மைனஸ் 1 ஒரு பிளஸ் c வரும். ஸோ இதை நிப்பாட்டினாலும் நமக்கு ஆன்சர் ரைட்டு தான், தப்பு கிடையாது. சரிங்களாமா? ஓகே, செகண்ட் சம் போலாமா? செகண்ட் சம் போலாமா ராஜா? பாருங்க செகண்ட் சம் சப்டிவிஷன் 2மா இன்டெகிரல் e பவர் x ஒரு சாரி இன்டெகிரல் x சாரிமா இன்டெகிரல் x cos 2x into dx. ஓகே தானேம்மா? cos 2x into dx. சரிங்க, இப்போ ஆன்சர் பண்ணுங்கப்பா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ரெண்டு ஃபங்க்ஷன் உட்காந்துருக்காங்க. இப்போ யார் u யார் vமா சொல்லுங்க பாப்போம். யார் u யார் v? கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்? இந்த இன்டெகிரல் பார்ட்டுக்கு ஐ லேட் அப்படின்னு ஒரு டேமை யூஸ் பண்ணிக்கணும். ஐ லேட், ஐ மீன்ஸ் இன்வர்ஸ். இதுல இன்வர்ஸ் இருக்குதா? இல்ல. எல் மீன்ஸ் லாக், இதுல லாக் இருக்குதா? லாகும் இல்ல. ஏ மீன்ஸ் அல்ஜிப்ரா, அல்ஜிப்ரா இதுல இருக்குதாமா ராஜா? இருக்குதாமா? அல்ஜிப்ரா இதுல இருக்குதா பாருங்கப்பா. சே எஸ் ஆர் நோ. அல்ஜிப்ரா டேம் இதுல இருக்குதா இல்லையாமா? அரவிந்த் என்னுடைய வாய்ஸ் கேக்குது இல்லப்பா? அரவிந்த் என்னுடைய வாய்ஸ் கேக்குதாமா? ரிப்ளை பண்ணுங்கம்மா. அரவிந்த் அரவிந்த் என்னுடைய வாய்ஸ் கேக்குதாப்பா? ரிப்ளை பண்ணுங்கப்பா. அரவிந்த் என்னுடைய வாய்ஸ் கேக்குதாமா? ரிப்ளை பண்ணுங்கம்மா. அரவிந்த் அரவிந்த் கேக்குதாப்பா? ரிப்ளை பண்ணுங்கப்பா. அரவிந்த் அரவிந்த் கேக்குதாமா?
இங்க பாருங்க தேர்ட் சப்டிஷன் எழுதுறேன். சப்டிஷன் 3மா. சப்டிஷன் 3 என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா integral log x divided by x plus 1 the whole square into dx இருக்குதுமா. இன்னொரு क्वेश्चन கேக்குறேன். இதுல வந்து ஒரு டேர்ம் இருக்குதா இல்ல ரெண்டு டேர்ம் இருக்குதா மகாராஜா? சோ one term or two term are here. இங்க எத்தனை டேர்ம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஒரு டேர்ம் இருக்குதா இல்ல ரெண்டு டேர்ம் இருக்குதாமா இந்த இடத்துல? ஒன் டேர்ம். எப்படி சொல்றீங்க ஒன் டேர்ம்ங்கிறது? இதன log x இதே நான் மல்டிப்ளிகேஷன் எழுத முடியுமா? எப்படி எழுதலாம் பாருங்க. சோ integral log x into 1 divided by x plus 1 the whole square into dx எழுதலாமா? in terms of multiplication எழுதிட்டேன். சரிங்களா? in terms of multiplication actually ரெண்டுமே சேர்த்து ஒரு டேர்ம் தான். ஆனா நம்ம வந்து எப்படி பிரிக்கணும்? in terms of multiplication பிரிச்சீங்கன்னா நம்ம ரெண்டு டேர்ம் வந்துரும். சரிங்களாப்பா? அப்ப ரெண்டு டேர்ம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியாது? வந்து நம்ம டைரக்டா இன்டெகிரல் பண்ண முடியாது. அப்ப by using the என்னது integral by part. அப்ப நம்ம அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? கண்டிஷன் வந்து ஐலேட். சரிங்களாமா? ஐலேட் கண்டிஷன் யூஸ் பண்ணணும். சோ I means inverse. இதுல இன்வெர்ஸ் கிடையாது. L means log. அப்ப இதான் நமக்கு தேவையான U கண்டிஷன். மீதி ரிமைனிங் என்னலாம் இருக்குதோ அது மொத்தமா சேர்த்து நீங்க சொல்லுவீங்க D V ன்னு சொல்லுவீங்க. சரிங்களா? அப்ப இங்க எழுதுறேன் ஃபார்முலா எழுதுறேன் பாருங்க. சோ U உடைய ஆன்சர் நமக்கு log x மா. அடுத்து நமக்கு dv உடைய ஆன்சர் 1 by x plus 1 the whole square into நமக்கு dx. ஓகே தானே ராஜா? இப்போ அடுத்து என்ன வேணும்? ஃபார்முலா ரெடி எழுதிக்கிறேன். சோ integral u dv equal to uv minus integral v du. அப்ப நமக்கு யார் வேணும்? u வேணும். சோ இங்க u இருக்குது. அடுத்து நமக்கு v வேணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? கண்டிப்பா இத நீங்க இன்டெகிரல் பண்ணனும். சோ அப்ப இன்டெகிரல் பண்ணீங்கன்னா வாட் இஸ் ஆன்சர்? dv ஐ இன்டெகிரல் பண்ணா ஆன்சர் v மா. இப்போ இதனோட ஆன்சர் எப்படி எழுதலாம் பாருங்க. ஒரு வாட்டி எழுதிக்கிறேன். இன்டெகிரல் x plus 1 the whole power ஒரு -2 into dx ன்னு எழுத முடியும். ஓகேங்களா? இந்த டினாமினேட்டர் உள்ள பவர் மேல கொண்டு வந்தா நமக்கு மைனஸா மாறும். சோ அப்ப ஆன்சர் எப்படி எழுதலாம் அப்படினா x plus 1 the whole power இதனோட ஆன்சர் எப்படி எழுதலாம்? -2 கூட ஒரு 1 கூட்டினா -1 டிவைட் பை ஒரு -1. சோ பிளஸ்ங்கிறது போட தேவையில்லை. நம்ம v தான் கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் இத கொஞ்சம் இன்னும் மாத்தி எழுதுனீங்கன்னா ஆன்சர் -1 டிவைட் பை x plus 1 நமக்கு மாறும். இதான் நமக்கு தேவையான v யோட ஆன்சர். புரிஞ்சுச்சா மகாராஜா? இது ரிப்ளை பண்ணுங்க. v யோட ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். v யோட ஆன்சர் புரிஞ்சுதா மகாராஜா? ரிப்ளை பண்ணுங்கமா. ஓகேமா. இப்போ அடுத்து நமக்கு யார் வேணும்? du வேணும். அப்ப இத நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்போ du ஈக்குவல் டு log நீங்க பண்ணீங்கன்னா 1 by x x அப்படினா ஆன்சர் இங்க வரும் dx ன்னு வெச்சுங்க. அப்ப எல்லா ரிசல்ட்டும் தெரியும். அப்ப என்ன பண்றேன்? இந்த क्वेश्चन எழுதிக்கிறேன். நமக்கு தேவையான क्वेश्चन பாத்தீங்கன்னா integral log x divide by x plus 1 the whole square into dx equal to first uv. so u ஓட ஆன்சர் இருக்கு log x இருக்குதுமா. u ஓட ஆன்சர் log x into v ஓட ஆன்சர் -1 divided by x plus 1 minus integral v ஓட ஆன்சர் -1 divided by x plus 1 into and du ஓட ஆன்சர் 1 by x into dx. ஓகே தானே ராஜா? ஃபர்தரா நான் சிம்பிளிஃபிகேஷன் பண்றேன். கவனிச்சு வாங்க. ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் முன்னால கொண்டு வாங்க. அப்ப log x டிவைட் பை ஒரு x plus 1. சோ இப்போ இந்த மைனஸ் நமக்கு எதுவா போயிடும்? பிளஸ்ஸா போயிடும். சோ பிளஸ் இது ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா integral 1 டிவைட் பை x into ஒரு x plus 1 into dx. இப்போ என்ன பண்ண போறேன்? இந்த இன்டெகிரலுக்கு நான் என்ன பண்ணேன்? நமக்கு by using the partial fraction மூலமா இதனோட ரிசல்ட் கண்டுபிடிக்க போறேன். அப்ப நான் இத வந்து என்ன பண்றேன்? நான் I1 எடுத்துட்டேன். சரிங்களா? I1. சோ அப்ப this is called as I. இந்த இன்டகிரேஷன் I. சோ இதனோட ஆன்சர் இங்க இருக்குது. and இந்த ரிசல்ட்க்கு பேரு I1. சரி, இப்ப I1 வந்து தனியா எடுக்கிறேன். சோ I1 equal to integral 1 divide by x into ஒரு x plus 1 by using the partial fraction. நம்ம தனியா இங்க செய்றோம் பாருங்க. அப்போ நான் என்ன பண்றேன்? partial fraction பண்ணதுக்கு வந்து இந்த டேர்ம் மட்டும் எடுக்க போறேன். சாரி, இங்க ஒரு dx வரும். சரிங்களா? அப்ப இந்த டேர்ம் எடுத்துங்க. அப்ப 1 divide by x into x plus 1. அப்ப இது எத்தனை டேர்மா பிரிக்கலாம்? 2 டேர்ம்ஸா பிரிக்கலாம். அப்ப டிவைட் பை ஒரு x plus டிவைட் பை ஒரு x plus 1. சரிங்களா? அப்ப இங்க x உடைய பவர் 1 இருக்குனால இங்க a போடுங்க. இங்க x உடைய பவர் 1 இருக்குனா இங்க நீங்க b போடுவீங்க. சரிங்களா? அப்ப என்ன பண்ண போறீங்க? அப்ப அடுத்து LCM எடுக்கணும். அப்ப LCM எடுத்தீங்கன்னா 1 டிவைட் பை x into ஒரு x plus 1 into a into ஒரு x plus 1 plus b into ஒரு x whole thing divide by x into ஒரு x plus 1. so this denominator is cancel. so மீதி remaining answer 1 equal to a into ஒரு x plus 1 plus b into x. சரிங்களா? so this is the equation number 1. this is the equation number star. சரிங்களாப்பா? this is the equation number star. அப்ப இந்த equation number 1ல இருந்து என்ன பண்ண போறேன்? a b கண்டுபிடிக்க போறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவுன்ட் செய்வாங்க. இப்போ என்ன பண்றேன்னா நான் x க்கு பதிலா 0 ன்னு போடுறேன்.
எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஜீரோன்னு போட்டிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக அப்ளை பண்ணுங்க. அப்போ 1 ஈக்குவல் டு இந்த இடம் ஜீரோன்னா 0 + 1 1. அப்போ ஆன்சர் நமக்கு ஏ வரும். அப்போ இந்த டோட்டல் டைம் ஜீரோ. அப்போ என்ன வந்து நமக்கு டேரக்டாக ஏவோட ஆன்சர் 1 வந்து சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணுங்க, எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் -1 போடுங்கம்மா. -1 போட்டிங்கன்னா வாட் இஸ் ஆன்சர்? ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு 1 வரும். 1 ஈக்குவல் டு -1 + 1 0. அப்போ ஏவோட ஆன்சர் 0. ஸோ அப்போ அடுத்து பி இன்ட்டு நமக்கு என்ன ஒரு -1. அப்போ ஆன்சர் ஒரு -b. அப்போ இதுல நம்ம தேவையான பியோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு -1 வரும் சரிங்களா? அப்போ இந்த ஏபியை நேரம் எங்க தூக்கி அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் ஸ்டாலத்துக்கு அப்ளை பண்ணணும். அப்போ நம்ம இந்த டேம் தான் ரெண்டா பிரிக்க போறோம். இந்த ஸ்டெப் இங்க எழுதிக்கலாம் பாருங்க. ஸோ I1 ஈக்குவல் டு இன்டகிரல் இது ரெண்டா பிரிக்கணும். எப்படி பிரிக்கலாம்னா a டிவைட் பை x பிளஸ் b டிவைட் பை ஒரு x பிளஸ் 1 ஸோ இன்ட்டு ஒரு dx. இப்போ a ஓட ஆன்சர் ரீப்ளேஸ் பண்றோம். வாட் இஸ் a ஓட ஆன்சர்? a ஓட ஆன்சர் 1 என்ட்ரி பண்ணிக்கலாம். வாட் இஸ் b ஓட ஆன்சர்? b ஓட ஆன்சர் -1 என்ட்ரி பண்ணிக்கலாம். சரிங்களாமா? இப்போ என்ன பண்ண போறேன், இன்டகிரேட் பண்ண போறேன். தனித்தனியா இன்டகிரேட் கொடுங்க. அப்ப ஆன்சர் ஸோ இன்டகிரல் 1/x ஒரு dx மைனஸ் ஸோ இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணா ஆன்சர் நமக்கு மைனஸா போயிடும். மைனஸ் இன்டகிரல் 1 டிவைட் பை x பிளஸ் 1 இன்டு dx. சரிங்களாப்பா? இப்போ நீங்க செக் பண்ணுங்க, இந்த டினாமினேட்டர் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு நியூமரேட்டர் ஆன்சர் வரும். டைரக்டா என்ன பண்ணலாம், நீங்க வந்து log x ன்னு போடலாம் மைனஸ் இங்கே நீங்க வந்து டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு நியூமரேட்டர் வரதுனால ஸோ இங்கே என்ன பண்ணலாம் log ஒரு x பிளஸ் 1 போடலாம். சரிங்களா? அப்போ இந்த லாக் உடைய ப்ராப்பர்ட்டி படி லாக் ரெண்டுமே நடுவுல மைனஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், நீங்க டிவைட் எழுதலாம். அப்ப ஆன்சர் log x டிவைட் பை x பிளஸ் 1. இதான் நமக்கு தேவையான I1 ஆன்சர். ஸோ கடைசி இன்டகிரேஷன் முடிஞ்சா சி போட்டுக்குங்க. அப்போ ஃபைனலாக நமக்கு தேவை என்ன தேவை, ஐ தேவை. அப்போ இந்த ஐயோட ஆன்சர் நான் மாற்ற போறேன். நமக்கு தேவையான ஐயோட ஆன்சர் இதான் நமக்கு தேவையான ஐயோட ஆன்சர். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன் சரிங்களாமா? ஸோ இப்போ இந்த ஆன்சர் நான் I1க்கு பதிலாக நான் இந்த ஆன்சர் பண்றேன். ஃபைனலாக வந்து நான் என்ட்ரி பண்ண போறேன். ஸோ இதை மட்டும் என்ன பண்ண ரிமூவ் பண்ணிக்கிறேன் சரிங்களாமா? நான் இது மட்டும் பண்றேன், ரிமூவ் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான I1 ஆன்சர் பாத்தீங்கன்னா எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா இங்க எழுதுறேன் பாருங்க. இது ரிமைனிங் ஆன்சர் log x டிவைட் பை x பிளஸ் 1 பிளஸ் ஒரு c. இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். புரிஞ்சுச்சாமா ராஜா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். இந்த ஸ்டெப் புரிஞ்சுச்சாமா? டவுட் இருக்குதாமா? டவுட் இருந்தா சொல்லுங்கம்மா. டவுட் இருக்குதாப்பா? இன்னும் ஸ்டெப் குழப்பறமா இருக்குதாப்பா? அரவிந்த் ஓகேமா ஃபைன். இப்போ அடுத்து பாருங்க, அடுத்த சம் நடத்தின எக்ஸாம்பிள் 4 நடத்தின பார்த்துட்டே வாங்கம்மா. எக்ஸாம்பிள் 4th சம். ஓகே, எக்ஸாம்பிள் 4th சம். ஸோ இந்த ரெண்டு சம்மையும் இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் நோட் பண்ணிங்க. கொஞ்சம் லென்த்தியா சால்வ் பண்ணணும். அண்ட் சேம் டைம் கொஞ்சம் என்னது டிஃபிகல்ட்டா இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஆனால் அது நிறைய ஸ்டெப்பை கொஞ்சம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லை சரிங்களா? சப்டிஷன் 1 பாருங்க. log இன்டகிரல் log x பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் ஒரு a ஸ்கொயர் இன்டு ஒரு dx. சரிங்களாமா? இப்போ என்ன பண்ண போறேன், டைரக்டா லாகுக்கு ரிசல்ட் இருக்குதாமா? இன்டகிரல் லாக் ஆன்சர் இருக்குதா நமக்கு டைரக்டா? டெஃபினட்டா கிடையாது. இருக்குதாமா? இன்டகிரல் லாக் அப்படின்னா உனக்கு ஆன்சர் தெரியுமான்னா நமக்கு தெரியாது. வெறுமனே log xனா கூட ஆன்சர் நம்ம இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் சம்ல மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா அந்த உள்ள உள்ள டேம் பாத்தீங்கன்னா x பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் இருக்கிறதுனால டெஃபினட்டா மனப்பாடம் பண்ண முடியாது. அப்போ இந்த ஸ்டெப் நம்ம எப்படி பண்ண போறோம் நீங்க கவனிச்சு வாங்க. ஸோ லிசன் பண்ணுங்கம்மா. அப்போ இந்த நம்ம என்ன பண்ண போறோம், இதுல வந்து பை யூசிங் த இன்டகிரல் பை பார்ட் படி ஐலேட் கண்டிஷனை யூஸ் பண்ண போறேன். அப்போ யூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க, ஐலேட் கண்டிஷன். ஓகேங்களா? I மீன்ஸ் இன்வெர்ஸ், அப்ப இது நமக்கு கிடையாது. L மீன்ஸ் லாக், அப்ப நமக்கு இந்த லாக் உடைய டோட்டல் டேர்ம் தான் நமக்கு u. சரிங்களா? மீதி என்ன இருக்குது, dx மட்டும் தான் இருக்கு. திஸ் இஸ் கால்ட் அஸ் நமக்கு dv. சரிங்களாப்பா? அப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுதுங்க. கொஞ்சம் தெளிவா எழுதுன பாருங்க. நான் u உடைய ஆன்சர் log ஒரு x பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் ஒரு a ஸ்கொயர். ஓகே தானமா? அடுத்து நான் வந்து dv ஈக்குவல் டு நான் dx. நான் இதுல இருந்து என்ன பண்றேன், இன்டகிரல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் v ஓட ஆன்சர் என்ன x ன்னு போடலாம். இது அப்படி இருக்கட்டும். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறேன், இந்த u வந்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ண போறீங்க. டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x னா கொஞ்சம் பொறுமையா பாருங்க. இது வந்து du ன்னு வரும். du ஈக்குவல் டு சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், log பண்றேன். log நீங்க பண்ணீங்கன்னா 1 டிவைட் பை x பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் ஒரு a ஸ்கொயர். சரிங்களாமா? log தான் முடிச்சிருக்கேன். அடுத்து பிராக்கெட்டுக்குள்ள வாங்க. இன்டு பிராக்கெட் ஓப்பனிங் x பண்ணீங்கன்னா 1, x பண்ணீங்கன்னா 1. அடுத்து பிளஸ் அடுத்து பாருங்க இந்த ரூட் பண்ணீங்க. ரூட் ஆஃப் x உடைய டிஃபரன்ஷியேஷன் ஆன்சர் நம்ம வாட்ஸ் த ரூட் ஆஃப் x டிஃபரன்ஷியேஷன் ஆன்சர் உங்களுக்கு தெரியுமாமா?
ரூட் ஆஃப் எக்ஸ் உடைய டிஃபரன்சியேஷன் ஆன்சர் உங்களுக்கு தெரியுமா மராஜா? தெரிஞ்சா ரிப்ளை பண்ணுங்க. எஸ் சார், வெரி குட். So what is the root of x differentiation answer? கொஞ்சம் பொறுமையா ஆன்சர், நோ ப்ராப்ளம். குட், வெரி குட் மா. ஆன்சர் 1 டிவைட் பை 2 ரூட் எக்ஸ். வெரி குட் மா. இப்போ அதே மாதிரி இங்க ரூட்டை தான் முதல்ல பண்றேன். ரூட்டை பண்ணா 1 டிவைட் பை 2 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். நல்லா கவனிங்க, இங்க எக்ஸை பண்ணியாச்சு, பிளஸ்க்கு பிளஸ். ரூட்டை பண்ணா 1 டிவைட் பை 2 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். அகெயின் ரூட்டுக்குள்ள போங்க. ரூட்டுக்குள்ள போனீங்கன்னா இப்போ இந்த ஸ்கொயரை பண்ண போறீங்க. அப்ப நீங்க ஸ்கொயரை பண்ணீங்கன்னா வாட் இஸ் ஆன்சர்? நல்லா பாருங்க, இந்த இடத்துல நமக்கு இந்த பிராக்கெட் முடியுது. ஓகேங்களா? அப்ப இந்த பிராக்கெட் முடிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாரி, இந்த இடத்துல ஒரு 2x போடலாமா? இன்டூ 2x. ஸோ இன்ட்டு ஒரு 2x இன்ட்டு ஒரு 2x போடணும். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இல்லாம எக்ஸ் ஸ்கொயர் ஆன்சர் வரும். இன்ட்டு ஒரு 2x வரும். அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் நமக்கு ஒரு dxன்னு வரும். சரிங்களாப்பா? ஸோ காமனா பண்ண எக்ஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் நமக்கு dx. புரிஞ்சுச்சா? இதோட ரிப்ளை பண்ணுங்கம்மா. இது புரிஞ்சுச்சாமா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். இந்த டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு புரிஞ்சுச்சாமா? ரிப்ளை பண்ணுங்கம்மா. I'm waiting for your reply. A square constant term. A square நீங்க differentiate பண்ணா what is the answer? Constant term நீங்க differentiate பண்ணா what is the answer? 0. அதனால நம்ம அந்த போடல. x ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2x plus 0. ஓகே தானமா? புரிஞ்சுச்சுல மராஜா? சோ இப்போ என்ன பண்ணலாம் நீங்க கவனிச்சீங்கன்னா, ஓகேங்களா? ஃபர்தரா நான் மூவ் பண்ணிட்டே வரேன், லிசன் பண்ணிட்டே வாங்க. சரிங்களாப்பா? சோ டவுட்னா நிப்பாடி உடனே கேளுங்கம்மா. இப்போ என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2ஐயும் இந்த 2ஐயும் என்ன பண்றேன்? கேன்சல் பண்ணிட்டேன். மீதி ரிமைனிங் ஆன்சர் எழுத பாருங்க, கவனிச்சு வாங்கப்பா. கொஞ்சம் பொறுமையா கவனிச்சு வாங்க. சோ ஈக்குவல் டு நான் ஃபார்முலா எழுதிக்கிறேன். இன்டெகிரல் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டெகிரல் v du. கொஞ்சம் பொறுமையா பாருங்கப்பா. ஈக்குவல் டு u உடைய ஆன்சர் log x plus square root of x square plus ஒரு a square மா. சரிங்களாப்பா? இன்டு v உடைய ஆன்சர் x. சரிங்களாப்பா? v உடைய ஆன்சர் x. அடுத்து மைனஸ் இன்டெகிரல் v du. ஸோ v உடைய ஆன்சர் x இன்டு இந்த டேர்ம் 1 டிவைட் பை x பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒரு a ஸ்கொயர். ஸோ பிராக்கெட் குள்ள 1 பிளஸ் 1 டிவைட் பை மீதி ரிமைனிங் சாரி இந்த 1 x x வந்துடும். ஸோ அப்போ நான் மேலே x போட்டுக்கிறேன். x டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒரு a ஸ்கொயர் இன்டு ஒரு dx. சப்ஸ்டிடியூஷன் புரிஞ்சுச்சாமா? ரிப்ளை பண்ணுங்கம்மா அரவிந்த். இந்த சப்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு புரிஞ்சுச்சாமா? இந்த சப்ஸ்டிடியூஷன் புரிஞ்சுச்சாமா ராஜா? ஓகேமா. சோ ஃபர்தரா மூவ் பண்ண கவனிச்சே வாங்கம்மா. இப்போ என்ன பண்றேன்னா, இந்த டேர்ம் அப்படிதான் வச்சுக்க போறேன். இதுல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. சோ log x பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒரு a ஸ்கொயர். இந்த x நான் என்ன பண்றேன்? முன்னால போட்டுருக்கேன். இந்த x முன்னால போட்டா ஈக்குவல் போட்டா. ஓகேங்களா? மைனஸ் இப்போ என்ன பண்றேன்னா, இந்த x அப்படியே வச்சுக்கோங்க. x வச்சுங்க. இதை மட்டும் என்ன பண்ணுங்க? LCM எடுங்கம்மா. அப்ப LCM எடுத்தீங்கன்னா, சோ இன்டு 1 டிவைட் பை x பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒரு a ஸ்கொயர். ஸோ பிராக்கெட் குள்ள ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒரு a ஸ்கொயர் பிளஸ் ஒரு x ஹோல் திங் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒரு a ஸ்கொயர் இன்டு ஒரு dx. சரிங்களாப்பா? அப்ப இங்க பாருங்க, இப்போ யாரெல்லாம் இங்க கேன்சல் ஆகும்னா, இந்த இடத்த டினாமினேட்டர் பாருங்க, இந்த இடத்த நியூமரேட்டர் பாருங்க, ரெண்டுமே எப்படி இருக்கு? சேமா இருக்குது பாருங்க. ஸோ லொகேஷன் தான் சேஞ்ச் ஆயிருக்குது. அப்ப இந்த ரெண்டுமே ஆட்டோமேட்டிக் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா மீதி ரிமைனிங் ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா, ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் லாக் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒரு a ஸ்கொயர் மைனஸ் இன்டெகிரல் எக்ஸ் மட்டும் மேல இருக்கும், எக்ஸ் டிவைட் பை டினாமினேட்டர்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒரு a ஸ்கொயர் இன்டு ஒரு dx. புரிஞ்சுச்சாமா ராஜா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். இந்த ஸ்டெப் புரிஞ்சுச்சாமா? இது வரைக்கும் புரிஞ்சுச்சாப்பா? டவுட் இருக்குதாமா? டவுட் இருக்குதா அரவிந்த்? ரிப்ளை பண்ணுங்கப்பா. ஓகே மேம். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னு கவனிச்சீங்கன்னா, இதுக்கு நான் இன்டகிரேஷன் பண்ணணும். சரிங்களா? அப்போ நமக்கு இதுக்கு டைரக்டா வந்து இந்த இடத்துல x இல்லைன்னா பிரச்சனை இருக்காது. ஆனா இங்க x இருக்குது. அப்ப என்ன பண்றேன்? அப்ப இந்த டினாமினேட்டர் இருக்குது இல்ல, அதை நான் என்ன பண்றேன்? யூன்னு எடுக்கிறேன். சரிங்களா? u ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒரு a ஸ்கொயர். இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆன்சர் என்ன வரும்? du ஈக்குவல் டு 2x dx. கண்டிப்பா இதை நீங்க ஜீரோவா போயிரும். அதனால இந்த இதை நான் கன்சிடர் பண்ணல. நமக்கு x அண்ட் dx இருக்கிறதுனால இது எப்படி பண்ணலாம்னு பாருங்க. du அப்ப இந்த 1/2 முன்னால கொடுத்துருங்க.
ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு போடலாம் சரிங்களா. அப்போ இந்த ஸ்டெப் நமக்கு எப்படி மாறப்போகுதுன்னா ஸோ எக்ஸ் லாக் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒரு ஏ ஸ்கொயர் மைனஸ் இன்டெக்ரல் ஒரு 1/2 இன்டு டியூ. அப்போ இந்த டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் ரூட் ஆஃப் யூன்னு போடுறோம் சரிங்களா. அப்போ இந்த ரூட் ஆஃப் யூ மேல வந்துச்சுன்னா நமக்கு வந்து மைனஸா மாறும். அப்போ எப்படி எழுதுறோம் பாருங்க. ஸோ எக்ஸ் லாக் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒரு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒரு 1/2 வெளியே எடுத்துனா இன்டெக்ரல் ஸோ ரூட் ஆஃப் யூனா யூ பவர் 1/2 அப்போ யூ பவர் ஒரு -1/2 இன்டு நம்ம டியூன்னு போடலாம். ஸோ இதை நீங்க வந்து இன்டெக்ரல் பண்ணீங்கன்னா ஆன்சர் எக்ஸ் லாக் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒரு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒரு 1/2. ஸோ யூ பவர் ஒரு பிளஸ் ஒன்று கூட்டினா ஒரு பிளஸ் 1/2 டிவைட் பை ஒரு பிளஸ் 1/2. ஸோ ஃபைனலாக ஒரு பிளஸ் சி நம்ம என்ன பண்ணலாம் இன்க்ளூட் பண்ணலாம் ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல யாரெல்லாம் கேன்சல் ஆகும் நீங்க பாத்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஒரு 1/2 இங்க ஒரு 1/2 கேன்சல். நம்ம யூக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் மேலே சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ ஃபைனலாக உள்ள ரிசல்ட் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி எழுதுனா ஸோ எக்ஸ் லாக் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒரு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் இது வந்து நீங்க ரூட் ஆஃப் யூன்னு போடலாம். அப்போ ஆன்சர் ரூட் ஆஃப் யூக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒரு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒரு சி. ஸோ இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். புரிஞ்சிச்சா? ரிப்ளை பண்ணுங்கப்பா. புரிஞ்சிச்சா? என்ன ஸ்டெப் டவுட் இருக்குதாப்பா இதுல உங்களுக்கு? டவுட் இருக்குதாமா? ரிப்ளை பண்ணுங்கம்மா. என்ன ஸ்டெப் குழப்பதாப்பா? சார் கேன் யூ டீச் ஒன்ஸ்? ஓகே ஒன்ஸ் அகைன் எந்த ஸ்டெப் ஃபுல்லதையும் டீச் பண்ணிடுவாமா ராஜா? பார்த்துட்டே வாங்க. நான் முதல்ல டீச் பண்ணிடுறேன். லிசன் பண்ணிட்டே வாங்கம்மா. கொஞ்சம் கவனிச்சே வாங்க. அப்போ உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் இந்த சம்ம கொடுத்தாச்சு சரிங்களா. இப்போ என்ன பண்ணணும் பை யூசிங் இன்டெக்ரல் பை பார்ட் அப்படின்னா ஐ லேட் இந்த கண்டிஷன் படி என்ன பண்றேன் நான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் யாரு செகண்ட் ஃபங்க்ஷன் யாருன்னு சூஸ் பண்ணணும். அப்போ ஐங்கிறது இன்வர்ஸ். அப்போ இதுல இன்வர்ஸ் நமக்கு கிடையாது. எல்லுங்கிறது லாக். அப்போ லாக் இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் லாக் எடுத்தா லாக் தான் யூமா சரிங்களாமா. மீதி என்ன டேம் இருக்குதோ அதை நீங்க என்ன பண்ணணும் டிஎக்ஸ் டிவின்னு எடுத்துச்சு. மீதி ரிமைனிங் டிவின்னு எடுத்தாச்சு. ஓகே தானப்பா? அப்ப இங்க பாருங்க நாங்க எடுத்திருக்கேன். ஸோ யூவோடைய ஆன்சர் லாக் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். அடுத்து நமக்கு டிவியோட ஆன்சர் டிஎக்ஸ் சரிங்களாமா. இப்போ என்ன பண்ணுங்க இந்த டிவியை நீங்க இன்டெகிரல் பண்ணீங்கன்னா ஆன்சர் விமா, டிஎக்ஸ் நீங்க இன்டெகிரல் பண்ணீங்கன்னா ஆன்சர் நமக்கு எக்ஸ். ஓகே தானே? அப்போ வியோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இங்க தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். கொஞ்சம் பொறுமையா பாருங்க. நான் இதை பண்ண டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா நீங்க யூ பண்ணீங்கன்னா டியூமா, அடுத்து நான் லாக் பண்றேமா. அப்ப லாக் பண்ணீங்கன்னா 1 டிவைட் பை இந்த லாகுக்குள்ள என்ன டேம் இருக்குது அப்படி எழுதிடணும். அப்ப லாகுக்குள்ள என்ன இருக்குது எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இருக்குதுமா இன்ட்டு அடுத்து பிராக்கெட் குள்ள வாங்க எக்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா 1மா பிளஸ் அடுத்து ரூட்டை பண்ணீங்கன்னா 1 டிவைட் பை 2 ரூட் ஆஃப் எக்ஸ். அப்ப எக்ஸுக்குள்ள ரூட்டுக்குள்ள என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏன் இன்ட்டு போறோம்னா இந்த டேம் அப்படி கண்டினியூவா பண்றேன் இன்ட்டு இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2xமா. அடுத்து நீங்க ஏ ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இங்க 0 நம்ம 0 போட வேண்டிய அவசியம் கிடையாது. கடைசி நீங்க எக்ஸ் பண்ணீங்கன்னா நமக்கு dxன்னு வரும் சரியாப்பா. இப்போ என்ன பண்றேன் சிம்பிளா இந்த ஃபார்முலா எழுதியாச்சு. இன்டெகிரல் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டெகிரல் v du. ஸோ நான் ஃபார்முலா அப்ளை பண்றேன் பாருங்க. ஸோ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் u யோட ஆன்சர் பாத்தீங்கன்னா log x பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் எழுதியாச்சு இன்ட்டு v யோட ஆன்சர் x மைனஸ் இன்டெகிரல் v யோட ஆன்சர் xமா. அடுத்து நமக்கு du யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பெரிய டேம் இருக்குது 1 டிவைட் பை x பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 பிளஸ் இந்த இடத்துல 2 கேன்சல் இது ரிமைனிங் x டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு dx போட்டாச்சு சரிங்களாப்பா. ஓகே தானே ராஜா? இந்த ஸ்டெப்பரிங் புரிஞ்சிச்சா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். இந்த ஸ்டெப்பரிங் புரிஞ்சிச்சா? டிக் போட்டுருங்க. அந்த ஸ்டெப்பரிங் புரிஞ்சிச்சாமா? ஓகே தானே ராஜா? ரிப்ளை பண்ணுங்கம்மா. எஸ் ஓகே. சோ ஃபர்தரா பாருங்க. இப்போ ஒண்ணுமே இல்ல. நான் இப்போ இந்த பிராக்கெட் குள்ள இருக்காங்கல்ல. சோ இவங்களுக்கு மட்டும் என்ன பண்றேன்னா எல்சிஎம் எடுக்கிறேமா. அப்ப எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒரு எக்ஸ் ஹோல் திங் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ்மா. அப்ப இங்க பாருங்க இந்த இடத்துல நியூமரேட்டர் உள்ள டேமும் இந்த இடத்துல டினாமினேட்டர் உள்ள டேமும் கேன்சல் ஆகும். ஏன்னா நடுவுல மல்டிபிளிகேஷன் தான் இருக்குது சரிங்களா. அப்ப இந்த ரெண்டு என்ன பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் பண்ணிக்கலாம். சோ கேன்சல் பண்ணீங்கன்னா மீதி ரிமைனிங் ஆன்சர். சோ இந்த டேம் நான் எதுவுமே பண்ணது அப்படிதான் வச்சிருக்கேன். சோ மீதி x இருக்கும் இங்க dx இருக்கும் இந்த இத டினாமினேட்டர் இருக்கும் சரிங்களா. அப்பனா x டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் இன்டு dx.
சரிங்களாப்பா? ஓகே தானம்மா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் கவனிச்சு வந்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இருக்குது இல்லம்மா, ஸோ இவனுக்கு பார்த்தா நான் யூன்னு எடுக்கிறேன். சரிங்களா? அப்போ யூன்னு எடுத்தீங்கன்னா இது என்ன பண்ணுங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கம்மா. டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா du ஈக்குவல் டு, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2x, ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் ஏ ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஆன்சர் இஸ் 0 அகைன் எக்ஸ் அப்படின்னா வாட் இஸ் ஆன்சர் நமக்கு 2 dx னு வச்சுக்கலாமா. இதுல நமக்கு என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் dx னு வேணும். அப்ப எக்ஸ் dx வேணும்னா இந்த 2 கீழ கொடுத்துருங்க. அப்ப 1/2 du னு வச்சுக்கலாமா. அப்ப இங்க பாருங்க இன்டெகிரல் இந்த x into dx, so x into dx க்கு பதிலா 1/2 du இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஹோல் திங் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் u. சரிங்களாப்பா? இப்போ நான் அடுத்து என்ன பண்றேன், இந்த 1/2 நீங்க காமனா வெளிய எடுத்துருங்க. இன்டெகிரல் இந்த ரூட் ஆஃப் u வை u பவர் 1/2 எழுதலாமா. இது நமக்கு நியூமரேட்டர் வந்தா நமக்கு மைனஸா மாறும். அப்ப u பவர் -1/2 into du. சரிங்களா? இப்போ நீங்க ஃபர்தர் என்ன பண்ண போறீங்க, இதை வந்து நான் இன்டெகிரேட் பண்றா இருந்தா, சோ இன்டெகிரேஷன் ஆன்சர் என்ன வரும், சோ u பவர் -1/2 ஒரு +1 டிவைட் பை -1/2 +1. ஓகே தானம்மா? அப்ப இத ஃபர்தரா நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டெப் வருதா பாருங்கப்பா. u பவர் +1/2 டிவைட் பை +1/2. ஓகே தானம்மா? அப்போ இந்த 1/2 இந்த 1/2 கெட் கேன்சல்மா. சோ மீதி ரிமைனிங் ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா சோ இந்த டேர்ம் அப்படிதான் இருக்குது. சோ இதனுடைய ஆன்சர் எப்படி எழுதலாம், u பவர் 1/2 னா ரூட் ஆஃப் u ன்னு எழுதலாம். அப்போ ரூட் u னா நமக்கு x² + a², சோ +c. இத நமக்கு தேவையான ரிசல்ட். புரிஞ்சுச்சாமா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். சோ இப்போ உங்களுக்கு வேற நல்லா புரிஞ்சுச்சா இல்ல என்ன டவுட் இருந்தா கேளுங்கம்மா. ஓகே தானப்பா? சோ பிரச்சனை கிடையாது இல்லமா. அடுத்த சம் மூவ் பண்ணலாமா ராஜா? நெக்ஸ்ட் சம் போலாமா ராஜா? ஓகே பா, ஃபைன். ஓகே லிசன். சோ அடுத்து क्वेश्चन நம்பர் 3 பாருங்க. क्वेश्चन நம்பர் 2 ஒன் செகண்ட்மா. क्वेश्चन நம்பர் 1 and क्वेश्चन நம்பர் 2 சரிங்களாமா. சோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம் சரிங்களாப்பா, பாத்துட்டே வாங்கப்பா. क्वेश्चन नंबर 2, इंटीग्रल log square root of 1 minus x plus square root of 1 plus x into dx மா. ஸோ இம்பார்ட்டன்ட் சம் நோட் பண்ணிக்கங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம். ஏன் இம்பார்ட்டன்ட் சம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், அதான் இம்பார்ட்டன்ட் சம் நோட் பண்ணுறேன். மற்றெல்லாம் நீங்க வந்து பேசிக்கான விஷயம் ஈஸியா பண்ணிடலாம் சரிங்களாப்பா. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க, நான் பின்னால வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களாப்பா. சரிங்கப்பா. இப்போ நமக்கு கேட்குறேன், சோ நம்ம டைரக்டா லாகுக்கு வந்து இன்டகிரேஷன் இருக்குதாமா, லாக் இன்டகிரேஷன் இருக்குதாமா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். லாகுக்கு நோப்பா. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும், பை யூசிங் த ஐலேட் கண்டிஷன் சரிங்களாமா. இன்டகிரல் பை பார்ட் படி ஐலேட் எடுத்துக்கிட்டேன். ஐலேட் இன்வர்ஸ் கிடையாது, லாக் இருக்குதுனால சோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண, நான் வந்து இந்த டோட்டல் என்ன பண்றேன், நான் u ன்னு எடுத்துக்கிறேன். சோ மீதி ரிமைனிங் என்ன இருக்குதோ திஸ் இஸ் கால்ட் அஸ் நமக்கு dv ன்னு எடுத்துக்கங்க. அப்போ கொஞ்சம் பாருங்க, நான் இந்த இடத்துல dv ஈக்குவல் நாங்க dx ன்னு போட்டுக்கிட்டேன் சரிங்களாமா. சோ மீதி ரிமைனிங் என்ன இருக்குது நமக்கு, u உடைய ஆன்சர் log பிராக்கெட் குள்ள ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு 1 minus x பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு 1 plus x. ஓகே தானப்பா? இப்போ அடுத்து என்ன பண்றேன், பை யூசிங் த இன்டகிரல். சோ இந்த ரெண்டு என்ன பண்ணுங்க, இன்டகிரல் பண்ணுங்க. சோ v ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம், x ன்னு போட்டுறலாம் சரிங்களாப்பா. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த u வை நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். சோ u வை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா நம்ம எப்படி எழுதலாம், நமக்கு du ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் log பண்ணுங்கம்மா. log பண்ணீங்கன்னா 1 divided by square root of 1 minus x plus square root of 1 plus x. ஓகே தானம்மா? 1 minus x divided by square root of 1 plus x. அகைன் பிராக்கெட் குள்ள வாங்க, இன்ட் நான் பிராக்கெட் போட்டுக்கிட்டேன். இன்ட் ரூட் பண்ணீங்கன்னா 1 divided by 2 root of 1 minus x சரிங்களாமா. மறுபடியும் பிராக்கெட் ரூட்டுக்குள்ள போங்க. ரூட்டுக்குள்ள நீங்க 1 பண்ணீங்கன்னா 0. அடுத்து இத பண்ணீங்கன்னா மைனஸ் ஒரு dx ன்னு வரும் சரிங்களாப்பா. மைனஸ் ஒரு dx. அடுத்து பிளஸ் இந்த ரூட்ட பண்ணீங்கன்னா 1 டிவைட் பை 2 ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ். அடுத்து இந்த இடத்த நீங்க பண்ணீங்கன்னா 1 பண்ணீங்கன்னா 0, எக்ஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் நமக்கு dx ன்னு வரும். பிராக்கெட் க்ளோஸ். இந்த ஸ்டெப் புரிஞ்சுச்சா அரவிந்த்? ரிப்ளை பண்ணுங்கம்மா. ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். இந்த ஸ்டெப் புரிஞ்சுச்சாமா?
புரிஞ்சுச்சா அரவிந்த்? ரிப்ளை பண்ணுங்கம்மா. ஓகே ஓகே, இது உங்களுக்கு விசிபிளா இருக்குது இல்லப்பா? நான் என்னுடைய ஸ்க்ரீன் வந்து லேப்டாப் ஸ்க்ரீனா கொஞ்சம் பெருசா தெரியுது. நான் கொஞ்சம் அந்த லைன் மேலேயே உங்களுக்கு எழுதியிருக்கேன். ஸோ உங்களுக்கு விசிபிளா இருக்குதா இல்லையாப்பா? விசிபிளா இருக்குது இல்லப்பா? உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இல்லம்மா? ஓகேப்பா. ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பை யூசிங் த ஃபார்முலா எழுதிக்கிறேன். இன்டெக்ரல் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டெக்ரல் v duமா. சரிங்களாப்பா? அப்போ இது எப்படி நான் அப்ளை பண்றேன்? ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் u, உடைய ஆன்சர் நமக்கு தெரியும், log ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் இன்ட்டு v, v உடைய ஆன்சர் எக்ஸ்மா. சரிங்களாப்பா? ஸோ மீதி கீழே எழுதுறேன் மைனஸ் இன்டெக்ரல் v உடைய ஆன்சர் எக்ஸ் இன்ட்டு, ஸோ இந்த டைம் கொஞ்சம் பெரிய டைம் பார்த்துக்குங்க, 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு 1 பிளஸ் எக்ஸ். ஸோ இந்த ரெண்டுக்குமே காமனா பாருங்க dx dx இருக்கு, நான் dx வெளியே எடுத்துறேன். ஸோ மீதி ரிமைனிங் ஆன்சர் -1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு 1 பிளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒரு dx. ஓகே, இதை நான் புரிஞ்சிச்சா பாருங்கப்பா? நான் வெறும் சப்ஸ்டியூஷன் மட்டும் தான் பண்ணிருக்கேன், மற்றபடி ஒண்ணுமே பண்ணலப்பா. ஓகே தானே? புரிஞ்சிச்சா அரவிந்த்? ரிப்ளை பண்ணுங்கம்மா. ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். புரிஞ்சிச்சுலாமா ராஜா? ஓகேப்பா. இப்போ நான் என்ன பண்றேன் கொஞ்சம் கவனிச்சுங்க. இது மைனஸ் இது பிளஸ்ல இருக்கிறதுனால நான் இந்த டேர்மை நான் இங்கேயும் இதை நான் இங்கேயும் மாற்ற போறேன். நான் இங்கேயே மாத்திக்கிறேன் பாருங்க. அப்போ இந்த டேர்ம் நான் என்ன பண்றேன், ஆக்சுவலா இந்த ஸ்டெப் இங்க வந்து இங்கே ஒரு ஆக்சுவலா நமக்கு இது நமக்கு பிளஸ்ஸா போயிடும். சரிங்களா? பிளஸ் டேர்ம். அப்போ இங்க கண்டிப்பா நமக்கு என்ன வரும், ஒரு மைனஸ் வச்சு இங்க நமக்கு கண்டிப்பா நமக்கு மைனஸ் வந்துடும். ஓகே, இதை நான் செக் பண்ணிக்கங்கப்பா. என்ன பண்ணிட்டேன், நான் இங்கேயே வந்து என்ன பண்ணிட்டேன், ரீ அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிட்டேன். ஓகே தானே? ஓகே தானேப்பா? இப்போ ஒண்ணுமே இல்லப்பா. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறேன், இந்த டேர்ம் நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு அப்படியே வச்சுக்கிறேன். இந்த செகண்ட் டேர்முக்கு மட்டும் நம்ம இன்டெகிரல் இருக்குல்ல, இதை மட்டும் என்ன பண்றேன், நான் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்றேன் பாருங்க. ஈக்குவல் டு log ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு 1 மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு 1 பிளஸ் எக்ஸ். ஸோ இன்டி எக்ஸ் நம்ம முன்னாள் கொண்டு எக்ஸ் நம்ம முன்னாள், ஓகே எக்ஸ் முன்னாள் இருக்கு, ஈக்குவல் டு அடுத்து மைனஸ் இது அப்படியே வச்சுக்கோங்க, இன்டெகிரல் எக்ஸ் டிவைட் பை இந்த ஸ்டெப் எழுதிக்கணும் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் ஒரு 1 பிளஸ் எக்ஸ்மா. ஸோ டேக் எல்சிஎம், இந்த ரெண்டு விஷயத்தை எல்சிஎம் எடுத்துருங்கம்மா. அப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கும் பாருங்க, ரூட் ஆஃப் ஒரு 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ரூட் ஆஃப் ஒரு 1 பிளஸ் எக்ஸ் ஹோல் திங் டிவைட் பை ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் ஒரு 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒரு டிஎக்ஸ். ஓகே தானே மகாராஜா? புரிஞ்சிச்சாப்பா? ஓகே தானே? இப்போ ஃபர்தரா என்ன பண்றேன்னு பாருங்க, லிசன் பண்ணிட்டே வாங்கம்மா. நான் இப்போ இந்த ரெண்டையும் நான் சேர்த்து எப்படி எழுதலாம் பாருங்க. 1/2, சாரிப்பா 1/2 இருக்குதாம்மா. ஓகே சாரிம்மா, 1/2 நான் மிஸ் பண்ணிட்டேன், தேங்க்யூ. நான் இங்கே பண்ண 1/2 இங்கே போட்டுக்கிட்டேம்மா, தேங்க்யூப்பா. நான் 1/2 கவனிக்கல, அப்போ இங்கே ஒரு 2 போட்டுக்கிட்டேன், இங்கே ஒரு 2 வரும். சரிங்களா? அப்போ இங்கே ஒரு 1/2 மிஸ் பண்ணேன், அப்போ நான் முன்னாடி 1/2 போட்டுக்கலாமா? ஒன் பிரச்சனை கிடையாது இல்லை மகாராஜா? ஓகே தானே? ஓகே தானே? ஒரு 1/2 நான் இங்கே என்ட்ரி பண்ணிக்கிட்டேன். ஓகே தானேப்பா ராஜா? ரிப்ளை பண்ணுங்கம்மா அரவிந்த். ஓகேப்பா. இப்போ அடுத்து என்ன பண்றேன்னா இந்த ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ண போறேன். இந்த ஆரோ மார்க் போட்டுக்க பாருங்க. இந்த ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எப்படி எழுதலாம், இது a பிளஸ் பி, இது ரூட்டுக்குள்ள a மைனஸ் பி. அப்போ ஆன்சர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ 1 மைனஸ் ஒரு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதை மட்டும் நான் இங்க இப்படி எழுதிக்கலாம். அப்போ நான் இதை கொஞ்சம் நான் என்ன பண்றேன், ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்க. ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் லாக் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் ஒரு 1 பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒரு 1/2 இன்டெகிரல் எக்ஸ் டிவைட் பை, நான் இதங்க எழுதிக்கிறேன் பாருங்க, ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். நான் இப்போ இந்த ரெண்டையும் நான் சேர்த்து ஒன்னா கம்மி பண்ணி எழுதிக்கிறேன். பிராக்கெட்டுக்குள்ள ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ரூட் ஆஃப் ஒரு 1 பிளஸ் எக்ஸ் ஹோல் திங் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ். ஸோ இன்ட்டு ஒரு டிஎக்ஸ். ஓகே தானே மகாராஜா? நான் எப்படி இடத்த மாத்திருக்கேன் தெரியுதாமா உங்களுக்கு? ஓகே தானே? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். ஓகே தானே? ஓகேப்பா. இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன்னா ஒண்ணுமே இல்லைம்மா. அப்போ இந்த மொத்தமா இந்த டேம் இருக்குது இல்லை, இதை நான் வந்து I1 எடுத்துக்கிறேன். அப்போ இந்த கொஸ்டின் என்ன பண்றேன், ஐன்னு எடுத்துச்சு. அந்த கொஸ்டின் வந்து நான் ஐன்னு எடுத்துட்டு ஈக்குவல் டு எக்ஸ் லாக் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் ஒரு 1 பிளஸ் எக்ஸ்
minus 1/2 into ஒரு I1. ஏன்னா நான் இப்போ எல்லா இதுக்கும் இந்த எக்ஸ் லாக் நான் எழுதிட்டே இருக்கணும். அதனால என்ன பண்றேன், I1 நான் வந்து இன்டெகிரல் பண்ணி முடிச்ச பிறகு என்ன பண்ணலாம், இதை கொண்டு நான் சேர்த்துக்கணும். சரிங்களா? இந்த I1 தனியா எடுத்துக்கிறேன் பாருங்க. ஸோ டேக் I1. ஸோ I1 ஈக்குவல் டு நான் தனியாக என்ன பண்றேன்னா இதை வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். சரிங்களாம்மா? சாரிம்மா. ஸோ இதை நமக்கு தேவையான I1 ஆன்சர் நான் இதை பண்ண தனியாக வந்து காப்பி பண்ணி இங்கே எடுத்தாச்சு பாருங்க. ஓகே தானேப்பா? ஓகே தானே? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ஸோ டினாமினேட்டர் என்ன டேர்ம் இருக்கோ அதனுடைய காஞ்சுகேட்டால நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் என்ன பண்ண போறேன், நான் ப்ராடக்ட் பண்ண போறேன். அப்போ இதனுடைய காஞ்சுகேட் பாத்தீங்கன்னா ஸோ இந்த ரூட்டுக்கும் இந்த ரூட்டுக்கும் நடுவில் என்ன இருக்குது, நமக்கு மைனஸ் இருக்கிறதுனால இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு 1 பிளஸ் எக்ஸ் ஹோல் திங் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். அப்போ இங்க பிளஸ் இருக்கிறதுனால இங்க மைனஸ் பண்ணும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு 1 பிளஸ் எக்ஸ். ஸோ இன்ட்டு என்ன பண்ணா வந்து ஒரு டிஎக்ஸ் போட்டு. சரிங்களா? புரியுதாப்பா? என்ன பண்ண சிம்பிளா வந்து காஞ்சுகேட் மட்டும் தான் எடுத்திருக்கேன், மற்றபடி ஒண்ணுமே பண்ணலாமா? டேக்கிங் காஞ்சுகேட். ஓகே தானேப்பா? புரியுதா மகாராஜா? ஓகேப்பா. இப்போ அடுத்து பாருங்க, லிசன் பண்ணிட்டே வாங்கம்மா. ஸோ இப்போ இந்த டைம் பாருங்க, இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஏ எக்ஸை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் நான் பி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்க பாருங்க, இதுவும் ஏ இதுவும் பி. அப்போ இது ஏ மைனஸ் பி இதுவும் ஏ மைனஸ் பி. அப்போ ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பாருங்க. ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர். வாட்ஸ் ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர்? ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒரு பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. சரிங்களாமா? இப்போ இங்க பாருங்க, இந்த டைம் ஏ இது பிளஸ் பி, இது நமக்கு ஏ இது ஒரு மைனஸ் பி. அப்போ ஆன்சர், ஸோ இதனோட ஆன்சர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எழுதலாம். சரிங்களாப்பா? ஓகே தானே? அப்போ I1 எப்படி மாறப்போகுதுன்னு பாருங்க. I1 ஈக்குவல் டு இன்டகிரல் எக்ஸ் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இன்ட்டு பாருங்க ஏ உடைய ஆன்சர் ஏ ஸ்கொயர். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணினா கண்டிப்பா நமக்கு என்ன போயிரும், ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ 1 மைனஸ் எக்ஸ் அடுத்து பிளஸ் பி ஸ்கொயர். இதை நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா பிளஸ் கண்டிப்பா ரூட் கேன்சல் ஆகும். 1 பிளஸ் ஒரு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒரு 1 பிளஸ் எக்ஸ். ஓகே, டைரக்டா ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம் ராஜா. ஓகேங்களா? அப்போ ஹோல் திங் டிவைடட் பை சோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ரூட் ஸ்கொயர் போட்டீங்கன்னா ஆன்சர் ஒரு 1 மைனஸ் எக்ஸ் வரும் மைனஸ் ஆஃப் பிராக்கெட். இதுக்கு நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரூட் கேன்சல் ஒரு 1 பிளஸ் எக்ஸ் வரும். சோ பிராக்கெட் க்ளோஸ் இன்டு ஒரு dx. இந்த ஸ்டெப் புரிஞ்சுச்சா அரவிந்த்? ரிப்ளை பண்ணுங்கம்மா. இந்த ஸ்டெப் புரிஞ்சுச்சா ராஜா? ரிப்ளை பண்ணுங்கம்மா ராஜா. ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த், புரிஞ்சுச்சாமா இந்த ஸ்டெப்? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த், புரிஞ்சுச்சா? எனி டவுட்? எந்த மைனஸ்மே வெளியெடுக்க சொல்றீங்க? மைனஸ் நீங்க வெளியெடுத்தீங்கன்னா எது பொருந்துமா இந்த இடத்துலயேமா? இந்த மைனஸை வெளியெடுத்தா இந்த டேம் பிளஸ் ஆகும், இந்த டேம் நமக்கு மைனஸா மாறும். ஸோ மைனஸ் பிளஸ் மாறினா நமக்கு வந்து ஒரு சேஞ்சஸுமே கிடையாது இல்லப்பா. நீங்க இந்த ஸ்டெப்ல நீங்க மைனஸை எடுக்க சொல்றீங்க. அப்படி நீங்க மைனஸை எடுத்துட்டீங்கன்னா டெஃபினட்டா இதுல வந்து எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது இல்லப்பா. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்படி தான் பண்ணணும். ஓகேங்களாமா? ஓகேப்பா, நீங்க இந்த ஸ்டெப் சொல்றீங்களா அல்லது இங்க என்ன சொல்றீங்களாமா? ஆக்சுவலா காஞ்சுகேட் எடுக்கிறது மூலமா தான் இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் கிடைக்குது. நீங்க மேலேயே நீங்க பாத்தீங்கன்னா இதுல இருந்து நீங்க மைனஸை எடுத்தா பொருந்தாது இல்லப்பா. செக் பண்ணி பாருங்க. நீங்க இதுல இருந்து நீங்க மைனஸ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், இது நமக்கு பிளஸ்ஸா போயிடும், ஆனா இது நமக்கு மைனஸா போயிடும். அப்ப இங்க பாருங்க, ரெண்டு டைமே நமக்கு பிளஸ்ல தானே இருக்குது. ரெண்டு டைமே பிளஸ்ல இருந்தா எப்படி நமக்கு கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குது? ஓகே தானேம்மா? புரியுதாப்பா? ஓகே தானே? உங்களால புரிஞ்சுக்க முடியுது இல்லம்மா? ரெண்டுமே நீங்க மைனஸ்ல இருந்துச்சுன்னா ரெண்டுலயுமே காமனா ஒரு மைனஸ் எடுத்து நம்ம ஈஸியா கேன்சல் பண்ணி முடிச்சுட்டு போயிடலாம். ஆனா நமக்கு ரெண்டுமே எப்படி இல்ல, மைனஸ்ல இல்ல. சரிங்களாப்பா? இப்ப அடுத்து இங்க பாருங்க, இங்க யாரெல்லாம் கேன்சல் ஆவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மைனஸ் பிளஸ் கேன்சல். இங்க பாத்தீங்கன்னா இது நமக்கு எப்படி மாறும்னா ஒரு மைனஸ் 1 மாறும், இது ஒரு மைனஸ் எக்ஸா மாறும். அப்ப நமக்கு இந்த இடத்துல -1 + 1 கேன்சல். இங்க மைனஸ் நமக்கு என்ன ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு -2x வரும். அப்ப ரிமைனிங் ஆன்சர் கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுதுறேன் பாருங்க. ஈக்குவல் டு இன்டெகிரல் x டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு 1 - x² இன்டு சோ இங்க ஒரு 1 இங்க ஒரு 1. அப்ப ஆன்சர் இஸ் 2 மா. 2 மைனஸ் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரூட்டுக்குள்ள, இது ரூட்டுக்குள்ள இருக்குது, இது ரூட்டுக்குள்ள, இது a - b, இது a + b னா எப்படி எழுதலாம்? 2 இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a² - b², 1 ஸ்கொயர்னா 1 மைனஸ் ஒரு x² ஹோல் திங் டிவைட் பை
ஸோ இங்க ஒரு மைனஸ் எக்ஸ், இங்க ஒரு மைனஸ் எக்ஸ், ஒரு மைனஸ் 2x இன்டு ஒரு டிஎக்ஸ். ஓகே தானே மகாராஜா? ஃபர்தரா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுக்குமே காமனா 2 எடுங்கப்பா. அப்ப இந்த 2 எடுத்துருங்க. அப்ப எப்படி கொண்டு போறேன் பாருங்க. சோ நான் இப்ப இந்த ரெண்டுமே காமனா 2 எடுத்தாச்சு, வெளியே 2 கொண்டு போயிட்டேன். இந்த மைனஸ் 2 வெளியே கொண்டு மைனஸ் 2 இன்டெகிரல் மீதி ரிமைனிங் ஆன்சர் x டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ பிராக்கெட் குள்ள 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஒரு எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். ஸோ இந்த ரெண்டுமே கேன்சல் ஆயிட்டுனா இது ரிமைனிங் ஆன்சர் நமக்கு மைனஸ் 1 மட்டும் இருக்கும். சரிங்களாப்பா? அப்போ நான் ஃபர்தரா எழுத பாருங்க, கவுண்ட் செய்வாங்க. ஸோ ஈக்குவல் டு மைனஸ் இன்டெகிரல். இப்போ பாருங்க இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல். அப்போ இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை இந்த ரெண்டுக்குமே தனித்தனியாக என்ன பண்ணுங்க, நீங்க பிரிச்சு கொடுங்கப்பா. அப்போ ரெண்டுக்குமே தனித்தனியாக பிரிச்சு கொடுத்தீங்கன்னா 1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒரு டிஎக்ஸ். சரிங்களாப்பா? ஓகே தானேம்மா? இப்போ இந்த மைனஸ் நீங்க உள்ள கொண்டு கொடுத்தீங்கன்னா இது நமக்கு நெகட்டிவா மாறும், இது நமக்கு பாசிட்டிவா மாறும். இப்போ ஆன்சர் ஈக்குவல் டு இன்டெகிரல். ஸோ இப்போ இந்த ரெண்டுமே கேன்சல் பண்ணா நமக்கு ஆன்சர் 1 வரும். ஆன்சர் 1 இன்டு ஒரு டிஎக்ஸ் கொடுத்துருங்க, பாசிட்டிவா போயிடும். ஸோ மீதி ரிமைனிங் இன்டெகிரல் மைனஸ் 1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு ஒரு டிஎக்ஸ். ஸோ இப்போ ஆன்சர் நீங்க டிஎக்ஸ் அப்படின்னா ஆன்சர் எக்ஸ். அப்போ இந்த டைம் என்னமா வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். நான் இது என்ன, இது வந்து 1 ஸ்கொயர் போடுங்க. அப்ப இது நமக்கு ஃபார்முலா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ரூட்டுக்குள்ள என்ன ஃபார்முலா வரும் சொல்லுங்க பாப்போம் அரவிந்த். ரூட்டுக்குள்ள நீங்க ஃபார்முலா பண்ண என்ன ஆன்சர் வரும்? ஃபார்முலா நம்பர் 1 2 3 4 5 6 இருக்குது இல்ல, அதுல என்ன ஃபார்முலா பொருந்தும்? ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஃபார்முலா இஸ் எஸ் சைன் இன்வெர்ஸ் ஃபார்முலா வரும்லாமா? அப்ப ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் பை ஏ. அப்ப இங்க எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் இருக்காங்க அண்ட் ஏ இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்கிறதுனால ஸோ மைனஸ் என்ன பண்ணலாம், சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் பை ஏ. அப்ப எக்ஸ் பை நமக்கு என்ன ஒரு ஆன்சர் நமக்கு 1ன்னு வரும். சரிங்களாப்பா? ஸோ ஒரு பிளஸ் சி. ஓகே தானேப்பா? அப்ப என்ன பண்ணியாச்சுன்னா I1 ஆன்சர் நான் என்ன பண்ணியாச்சு, கால்குலேட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபர்தரா எங்க போகணும், நேரா இப்போ அடுத்து நேரா வந்து ஐக்கு வாங்கம்மா. வேர் இஸ் ஐ? சரிம்மா, ஐயோட ஆன்சர் இருக்குது இல்லப்பா. நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன், சூசிங் த ஐ. சரிங்களாப்பா? இந்த ஐயோட ஆன்சர் என்ன பண்ண போறேன், நான் I1 அப்ளை பண்ண போறேன். ஸோ அப்போ ரீப்ளேஸ் I1 ஃப்ரம் ஐ. ஓகேங்களா? பாருங்க. ஸோ இன்ட்டு எழுதுங்க எக்ஸ் மைனஸ் சைன் இன்வெர்ஸ் ஒரு எக்ஸ். ஒன் செகண்ட்மா, 1/2 நம்ம எங்க மிஸ் பண்ணிருக்கோம்மா? அந்த 1/2 இங்க போட்டுருக்கோம்மா. இந்த 1/2 இங்க போட்டோம்ல ராஜா, பிளஸ் ஒரு சி. ஒன் செகண்ட் நான் முடிச்சுக்கலாமா, இதை முடிச்சு சொல்றேன். இந்த 1/2 நேரா உள்ள கொண்டு போவாங்க, இந்த 1/2 உள்ள கொண்டு போவாங்கம்மா. அப்ப ஆன்சர் எக்ஸ் லாக் root of 1 minus x plus square root of ஒரு 1 plus x. இது minus 1/2, இது கொடுத்தீங்கன்னா plus 1/2. அப்ப ஆன்சர் பிளஸ் ஒரு 1/2 ஒரு sin inverse ஒரு x, அடுத்து மைனஸ் ஒரு 1/2 ஒரு x பிளஸ் ஒரு c. ஸோ இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். புரிஞ்சுச்சாமா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த், ரிப்ளை பண்ணுங்க ராஜா. சம் புரிஞ்சுச்சாமா? உங்களால் விளங்கிக்க முடியாத சம், கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம். இன்னும் டவுட் இருக்குதாமா? டவுட் இருந்தா கேளுங்கப்பா. நோ சார். ஓகேம்மா, உங்களால் புரிஞ்சுக்க முடியுது இல்ல, லிசன் பண்ணிட்டே வாங்கம்மா. டவுட்னா உடனே நிப்பாட்டி என்ன பண்ணுங்க, உடனே கேளுங்க. சரிங்களா? மறந்துட வேண்டாம். சரிங்கப்பா, இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் நீங்க பாத்தீங்கன்னா, அடுத்த சம் பாருங்க. எக்ஸாம்பிள் 5th சம். சரிங்களாமா? எக்ஸாம்பிள் 5th சம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த செகண்ட் சம் நடத்திடலாமாப்பா? செகண்ட் சம் நடத்திடுவா எப்படி மகாராஜா? அந்த செகண்ட் சம் டவுட் கேட்டீங்களா, அதை நடத்திடுவா என்ன செய்யுமா, இல்ல அப்புறம் நடத்தவா? ஓகேப்பா, செகண்ட் சம் நடத்திடலாமா இன்ஷால்லா. கொஞ்சம் லிசன் பண்ணிட்டே வாங்கம்மா. கொஸ்டின் நம்பர் 2.
என்ன இருக்குதுன்னா இன்டெக்ரல் இ பவர் 3x ஒரு sin 4x dxமா. சரிங்களா? அப்போ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு டேர்ம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால டெஃபினட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க, நமக்கு கண்டிப்பா வந்து இன்டெக்ரல் பை பார்ட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ ஐலேட் கண்டிஷன் நீங்க யூஸ் பண்ணணும், ஐலேட். ஓகேவா? இன்வர்ஸ் இதுல டெஃபினட்டா நமக்கு கிடையாது. அடுத்து லாகும் இதுல கிடையாது. அடுத்து ஏ மீன்ஸ் அல்ஜிப்ரா. அல்ஜிப்ராங்கிறது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா இதுல இல்லை. அல்ஜிப்ராங்க யாரு? எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் பிளஸ் ஒன்னு, எக்ஸ் கியூப், அதான் நமக்கு தேவையான அல்ஜிப்ரா டேர்ம். சரிங்களா? அது கிடையாது. இப்ப அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி. அப்போ இதுதான் ட்ரிக்னாமெட்ரி, சைன் தான் ட்ரிக்னாமெட்ரி. அப்ப இதுதான் யூ. சோ மீதி என்ன இருக்குதோ, மீதி என்ன டேர்ம் இருக்குதோ, திஸ் இஸ் கால்ட் as டிபி. சரிங்களாப்பா? புரியுதாமா ராஜா? டிவி புரியுதாப்பா? ஓகே. அப்ப இங்க பாருங்க, நான் யூ எழுதிக்கிறேன். சோ யூ உடைய ஆன்சர் இங்க யாரு? sin 4x மா, and dv equal to e power 3x into dx மா. சரியாப்பா? இப்ப அடுத்து என்ன பண்ண போறேன்? சோ நான் இதை வந்து இன்டெகிரல் பண்ணுவோம். முதல்ல இன்டெகிரல் பண்ண ஆன்சர் v ஈக்குவல் எப்படி எழுதலாம்? e பவர் 3x இன்டெகிரல் பண்ணா e பவர் 3x, மறுபடியும் நீங்க 3x நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி டினாமினேட்டர்ல இருந்து ஆன்சர் மீன் 3 வரும். சரியாப்பா? அடுத்து என்ன பண்ணுங்க, இதை இன்டெகிரல் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்ப நீங்க u பண்ணீங்கன்னா du மா. அடுத்து நீங்க sin பண்ணீங்கன்னா ஆன்சர் cos ஒரு 4x, அகைன் 4x பண்ணீங்கன்னா into ஒரு 4, x பண்ணீங்கன்னா ஒரு dx. ஓகே தானம்மா? ஒரு ப்ரேயர் சொல்றாங்கம்மா, ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு நடத்துறோம். ஓகேவாப்பா? ப்ரேயர் சொல்றாங்க, ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு நடத்துறோம். ஓகேமா? ஓகேப்பா அரவிந்த், சவுண்ட் கேக்குதா பாருமா, ரிப்ளை பண்ணுங்கம்மா. என்னுடைய வாய்ஸ் கேக்குதாமா? ரிப்ளை பண்ணுமா.
வாய்ஸ் கேக்குதாப்பா? ரிப்ளை பண்ணுங்கப்பா. அரவிந்த், என்னுடைய வாய்ஸ் கேக்குதாமா? அரவிந்த், என்னுடைய வாய்ஸ் கேக்குதா? ரிப்ளை பண்ணுங்கப்பா. அரவிந்த், ஓகேமா. இங்க பாருங்க, நான் ஃபார்முலா யூஸ் பண்ண என்ன ஃபார்முலானா இன்டெகிரல் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டெகிரல் v du. சரியாமா? அப்ப இங்க பாருங்க, இந்த ஃபார்முலா படி அப்ளை பண்றேன். ஈக்குவல் டு, சோ இந்த டேர்ம் என்ன பண்றேன், i ன்னு எடுத்துக்கிறேன். சரி, இந்த டேர்ம் i. அப்ப i ஈக்குவல் டு இன்டெகிரல் uv, ஆன்சர் sin ஒரு 4x இன்டு v யோட ஆன்சர் e power 3x டிவைட் பை 3 மைனஸ் இன்டெகிரல் v யோட ஆன்சர் e power 3x டிவைட் பை 3 du ஆன்சர் 4 இருக்குது இல்ல, 4 இன்டு cos ஒரு 4x இன்டு ஒரு dx. ஸோ ஃபர்தரா இதை நான் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா நான் e power 3x முன்னாடி கொண்டு வந்துட்டேன். ஸோ e power ஒரு 3x டிவைட் பை ஒரு 3 ஒரு sin ஒரு 4x மைனஸ், ஸோ இந்த 4 இந்த 3 முன்னாடி கொண்டு வந்துருங்க, ஒரு 4/3 இன்டெகிரல், ஸோ e power 3x இன்டு ஒரு cos 4x இன்டு dx. அகெயின் இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு டேர்ம் இருக்கு பாருங்க, e power 3x cos 4x. அதே மாதிரி இங்க பாருங்க ரெண்டு டேர்ம் இருக்கிறதுனால ஸோ மறுபடியும் என்ன பண்றேன்னா பை யூசிங் த ஐலேட் கண்டிஷனை யூஸ் பண்ண போறேன். சரி, அப்ப இந்த இடத்துக்கு அப்ப ஐலேட்னா இன்வெர்ஸ் கிடையாது, லாக் கிடையாது, அல்ஜிப்ரா கிடையாது, ட்ரிக்னாமெட்ரி தான் ஃபர்ஸ்ட். அப்ப இதான் நமக்கு தேவையான u. ஸோ மீதி ரிமைனிங் என்ன இருக்குதோ திஸ் இஸ் கால்ட் என்ன சொல்லுவீங்க, dvன்னு சொல்லுவீங்க. அப்ப இங்க u எழுதுறேன். ஸோ u உடைய ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா cos ஒரு 4x அண்ட் dv யோட ஆன்சர் பாத்தீங்கன்னா e power 3x இன்டு ஒரு dx. ஓகே தானமா? இப்போ என்ன பண்ணுங்க, இதை வந்து நீங்க இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் v ஈக்குவல் டு e power 3x டிவைட் பை ஒரு 3. ஸோ இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா du ஈக்குவல் டு cos நீங்க பண்ணீங்கன்னா மைனஸ் sin ஒரு 4x, அகெயின் நீங்க 4x பண்ணீங்கன்னா 4 இன்டு ஒரு dxன்னு வரும். சரிங்களா? அப்ப நான் இந்த டேர்மை நான் மறுபடியும் என்ன பை யூசிங் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா மூலமா என்ன பண்ண போறேன், எழுத போறேன். கொஞ்சம் கவனிச்சே வாங்கம்மா. அப்ப இந்த ஸ்டெப் நமக்கு எப்படி மாறும், கொஞ்சம் லென்த்தியா வரணும், கீழே எழுதிக்கிறேன் பாருங்க. ஸோ ஈக்குவல் டு, ஸோ இது நான் ஐ, இந்த டைம்ல ஐ, சரிங்களா? ஐ ஈக்குவல் டு, ஸோ e பவர் 3x டிவைட் பை ஒரு 3 இன்டு we took u minus sin 4x. ஓகேமா? நான் இதை முடிக்கிறேன் பாருங்கப்பா. லிசன், நம்ம u நம்ம என்ன பண்ண, u எடுத்ததுனால நம்ம வந்து இதை நம்ம ஃபங்க்ஷனுக்காண்டி எடுத்திருக்கோம், மற்றபடி ஒன்றும் கிடையாதுமா. ஃபங்க்ஷனுக்காண்டி எடுத்திருக்கோம். ஆனால் நமக்கு என்ன பண்றேன், நான் வந்து இதை பை யூசிங் இன்டெகிரல் பை பார்ட் தான் யூஸ் பண்றேன். சரி, நம்ம இந்த u நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த இது கூட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த u என்ன பண்ணுவோம், இங்க கூட நீங்க கம்பேர் பண்ண தேவையில்லை. லிசன் பண்ணிட்டே வாங்க. நம்ம ஃபர்தரா என்ன பண்றோம், அப்ளை பண்ணி நான் சிம்பிளிஃபிகேஷன் பண்றேமா. இங்க இந்த u இந்த u நீங்க கம்பேர் பண்ணக்கூடாதுப்பா. ஏன்னா இந்த இடத்துல நம்ம uங்கிறது sin 4x, சரிங்களா? ஆனா இந்த ஃபங்க்ஷன்ல வந்து uங்கிறது யாரு, cos 4x. ஸோ இந்த ரெண்டுமே வேற வேற டிபார்ட்மெண்ட், சரிங்களாமா? நம்ம இதோட இது முடிச்சுக்கணும். இந்த uங்கிறது நம்ம இதோட முடிஞ்சு போச்சு, ஃபர்ஸ்ட் ஐயோட முடிஞ்சு போச்சு. அடுத்து இந்த டேர்முக்கு தான் என்ன பண்றேன், இந்த uன்னு தனியா நான் எடுத்துக்கிட்டேன். புரியுதாப்பா ராஜா? புரியுதாமா? புரியுதாமா அரவிந்த்? ரிப்ளை பண்ணுங்க. ஒன் செகண்ட் மறுபடியும் ரிப்ளை பண்ணுவாப்பா. என்ன சொன்ன, மறுபடியும் ரிப்ளை பண்ணவா? சொல்லணுமா ராஜா? ரிப்ளை பண்ணுங்க. நான் இப்போ என்ன சொன்ன மறுபடியும் சொல்லணுமா, இல்லை உங்களால புரிஞ்சுக்க முடியுதாப்பா? நோ சார், ஓகேப்பா. இப்போ அடுத்து பாருங்க, இதை அப்ளை பண்றேன். நமக்கு வந்து சைன் ஒரு 4x மைனஸ் ஒரு 4/3. ஸோ ஃபார்முலா படி என்ன இருக்கும், ஃபார்முலா படி uv. ஸோ u உடைய ஆன்சர் cos 4x, cos ஒரு 4x, u v, v உடைய ஆன்சர் சாரி cos 4x. அடுத்து e உடைய ஆன்சர் இன்டு e power 3x டிவைட் பை ஒரு 3 மைனஸ் இன்டெகிரல், மைனஸ் ஒரு இன்டெகிரல் v du. v உடைய ஆன்சர் e power 3x டிவைட் பை 3. ஓகேங்களா? u உடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா மைனஸ் sin ஒரு 4x இன்டு ஒரு 4 இன்டு dx. ஓகே தானே? பிராக்கெட் க்ளோஸ்ட். ஓகே தானே? ஃபர்தரா என்ன பண்ண போறேன்னா லிசன் பண்ணிட்டே வாங்கம்மா.
இப்போ நான் என்ன பண்றேன், இந்த 4/3 நான் வந்து என்ன பண்றேன், இதுக்கும் இந்த இன்டெகிரல் டேர்ம் தனித்தனியா உள்ள கொடுக்குறேன், கவனிச்சு வாங்கம்மா. அப்ப I ஈக்குவல் டு e⁻3x டிவைட் பை 3 ஒரு சைன் ஒரு 4x மைனஸ் கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க இங்க ஒரு 3 இருக்குது. அப்ப இந்த 3 சேர்த்தீங்கன்னா 4/9 இன்ட்டு ஒரு e⁻3x ஒரு cos ஒரு 4x. சரிங்களாப்பா? மைனஸ் இங்க ஒரு 4/3 வருது. நல்லா கவனிங்க, இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ் ஆட்டோமேட்டிக்கா பிளஸ்ஸா போயிடும். அப்ப இங்க மைனஸ் தான் வரும். ஒரு மைனஸ் ஒரு 4/3 இன்ட்டு இங்க பாருங்க இங்க ஒரு 3 இருக்குது, இங்க நியூமரேட்டர்ல 4 இருக்குனால ஒரு வெளியே ஒரு 4/3 வெளியே எடுத்தாச்சு. இன்டெகிரல் மீதி ரிமைனிங் ஆன்சர் e⁻3x, இந்த மைனஸ்லாம் கேன்சல் ஆயிட்டு மீதி ரிமைனிங் sin ஒரு 4x ஒரு dx. சரிங்களா? அப்ப புரிஞ்சுச்சு? அப்ப இந்த ஸ்டெப் புரிஞ்சதா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். இந்த ஸ்டெப் புரிஞ்சதா? ரிப்ளை பண்ணுங்கம்மா. நான் -4/3 நான் உள்ள கொண்டு ப்ராடக்ட் மட்டும் தான் பண்ணிருக்கேன், மத்தபடி ஒண்ணுமே பண்ணலப்பா. ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். புரிஞ்சுச்சாமா? ஓகேப்பா. இப்போ அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்றேன்னு பாருங்க. ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் ஒண்ணுமே இல்லம்மா. நான் இப்போ கொஞ்சம் கவனிச்சு வாங்க. I ஈக்குவல் டு நான் மத்ததுல ஒண்ணுமே சேஞ்ச் பண்ணல, அப்படியே எழுதிக்கிறேன். e⁻3x டிவைட் பை 3 ஒரு sin ஒரு 4x மைனஸ் ஒரு 4/9 e⁻3x ஒரு cos ஒரு 4x மைனஸ் இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணா 16 டிவைட் பை 9. ஸோ இந்த டேமுக்கு ஆல்ரெடி நம்ம நேம் கொடுத்துருக்கோம் பாருங்க. வாட் இஸ் த நேம்? What is the name? e⁻3x sin 4x dx. What is the name? Is called as I. அப்ப இந்த டேர்ம் நம்ம என்ன பண்ணலாம்? e⁻3x sin 4x dx என்ன பண்ணலாம்? I நேம் கொடுத்துடலாமா ராஜா? I நேம் கொடுத்துடலாமா? This term is called as I. ஓகேவாப்பா? புரிஞ்சிச்சாமா? ஓகேமா. இப்போ இந்த I ஃபுல்லா ஒண்ணா குரூப்பிங் பண்ணுங்க. அப்ப இத லெஃப்ட் சைடு கொண்டு வந்தா நமக்கு பாசிட்டிவா மாறணுமா? அப்ப ஆன்சர் I பிளஸ் 16/9 ஒரு I ஈக்குவல் டு இந்த டேர்ம் அப்படின்னு எழுதிக்கிறோமா. மீதி ரிமைனிங் இந்த ஆன்சர் அப்படி நமக்கு இருக்கும். ஸோ இதுல மாற்றமே கிடையாது. நான் இதை என்ன பண்றேன், இங்க நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரியாப்பா? ஓகே தானேமா? இப்போ நான் இதுக்குள்ள என்ன பண்ணுங்க, எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஸோ டேக் எல்சிஎம். அப்ப ஆன்சர் இஸ் என்ன வரலாம் அங்க பாருங்க, டேக் எல்சிஎம் 9. அப்ப ஆன்சர் ஒரு 9i பிளஸ் 16i ஆன்சர் நமக்கு 25 ஒரு I டிவைட் பை ஒரு 9 ஈக்குவல் டு ஸோ ரிமைனிங் ஆன்சர். ஸோ இதை அப்படின்னு என்ன பண்ணுங்க, நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரியாப்பா? ஓகே தானே? இப்போ என்ன பண்றேன், லிசன் பண்ணுங்க. நான் இப்போ காமனா வந்து இதுல இருந்து 9 எடுக்கலாம். அப்போ இங்க 9 எடுக்கிறாங்க பாருங்க, நான் இன்ட்டு ஒரு 3. லிசன் பண்ணுங்கம்மா. ஸோ நான் இங்க 9ஆ மாத்திரா இருந்தா இங்க ஒரு 3 நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாமா? ஓகே தானேப்பா? இங்க 3 எக்ஸ்ட்ரா சேர்த்தா 9ஆ போயிடும். ஏன்னா இந்த 3யும் இந்த 9ம் கேன்சல் பண்ணா ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா 3 இருக்கிற மாதிரி 3 வந்துடும். ஏன்னா இந்த 9ம் இதை நான் கேன்சல் பண்ணதுக்கான என்ன பண்றேன், நான் வந்து இந்த நம்பரை எடுத்துக்கிட்டேன். இப்போ ஆன்சர் 25i டிவைட் பை 9 ஸோ ஈக்குவல் டு இந்த ரெண்டுமே காமனா 1/9 எடுத்துட்டீங்கன்னா இது ரிமைனிங் ஆன்சர் 3e⁻3x ஒரு sin ஒரு 4x மைனஸ் 4 e⁻3x ஒரு cos ஒரு 4x. ஸோ ஃபைனல் ஒரு பிளஸ் சி போட்டுங்க. இந்த 9 கேன்சல். அப்போ இந்த 25 கீழே கொடுத்தீங்கன்னா நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட் I ஈக்குவல் டு 1 டிவைட் பை 25 இன்ட்டு ஆன்சர் 3e⁻3x அடுத்து sin ஒரு 4x மைனஸ் 4e⁻3x ஒரு cos ஒரு 4x பிளஸ் ஒரு c. ஸோ இந்த ரெண்டுக்குமே காமனா நமக்கு 3x கூட என்ன பண்ணலாம், நீங்க வந்து காமனா வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஸோ நீங்க 3x வெளியே எடுத்தீங்கன்னா இது ரிமைனிங் ஆன்சர் இங்க எழுதிக்கிறேன் பாருங்க. ஸோ e⁻3x எடுத்தீங்கன்னா இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். புரிஞ்சிச்சாமா ராஜா? ரிப்ளை பண்ணுங்கம்மா. புரிஞ்சிச்சாமா ராஜா? ரிப்ளை பண்ணுங்கப்பா. ஓகேப்பா. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகேங்களாமா? என்ன டவுட் இருக்குதாமா இந்த செக்ஷன்ல? நமக்கு அரவிந்த் டவுட் இருந்தா ரிப்ளை பண்ணுங்கம்மா.